ஒரு உருவம் இருக்கிற ஒரு மனிதர்களோ அல்லது பகவான் கிட்ட இருந்தா எல்லாமே வருது, கிருஷ்ணர் கிட்ட இருந்தா எல்லாமே வருது. ஒரு அரசர்னா அரசாட்சின்னு சொன்னா அரசர் அங்க இருக்கிறார், ஒரு ராஜா இருந்தாதான் அங்க அங்க ஒரு ராஜ்யம் இருக்கும். அரசர் இருந்தாதான் அங்க அரசர்களின் ஆட்சி இருக்கும். அந்த அரசாட்சி என்பது இம்பர்சனலா தெரியும். அரசர் இருந்தாதான் அங்க அரசாட்சின்னு இருக்கும். அந்த இது பர்சன், ஒரு பர்சன் முதல்ல ஒரு மனிதர், ஒரு உருவம் பெற்ற நபர் தான். நபர் மூலமா தான் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே நடக்குதுன்னா எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் ஒரு நபர்கள் இல்லாம ஒரு தனி மனிதன், ஒரு மனிதர்கள் இல்லாம, மனிதர்களோ தேவர்களோ பகவானோ இல்லாம எதுவும் நடக்கிறது இல்ல. உயிர் இருந்தாதான் எதுவுமே நடக்கும். உயிர் இல்லாம எந்த செயல்பாடும் நடக்காது. ஸோ பிரம்மாவை படைத்தவர் பகவான் கிருஷ்ணர், நாராயணர். நாராயணின் நாவிலிருந்து பிறகுதான் பத்மநாபர் அவர்லேருந்து பிறந்துதான் பிரம்மா. ஸ்வயம்பு, சுயமாக பிறந்தவர். பகவான் பிரம்மாவின் நாபிலிருந்து பிறந்தவர் பிரம்மா. பிரம்மா தான் படைப்பாளி. முதல் பகவான் கிருஷ்ணர் படைத்தார். அதற்கு பிறகு பிரம்மா படைத்தார். இந்த உலகத்தை பிரம்மா படைத்தார். பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் வேர். ஒரு வேர் மரம் முழுவதும் பராமரிக்குது. அது மாதிரி பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் வேர். அவர் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார். இந்த பகவான் கிருஷ்ணர் 14 லோகத்தையும் பராமரிக்கிறார். நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் யோகோ பகுனாம் யோ ததாதி காமாம். கிருஷ்ணர் நித்தியமானவர், நாமும் நித்தியமானவர்கள். அந்த நித்தியமானவர் பல்வேறு நித்தியமானவர்களை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். சோ நாமெல்லாம் சிறு சிறு உயிர்வாழிகள். பகவான் கிருஷ்ணன் பரம உயிர்வாழி. நான் பரமன்றோம், ஆங்கிலத்துல பிரைம்ன்றாங்க, பிரைம் மினிஸ்டர், பிரைம். நம்ம பரமன்றோம். இந்த பரம ஆத்மா, நம்ம எல்லாம் சிறு ஆத்மா, அவர் பரம ஆத்மா. அவர் தான் பரம உயிர்வாழி. அவர் மட்டுமே எல்லாருடைய வாழ்வையும் பராமரிக்கிறார். ஒரு நாட்டுக்கு தலைவர் தான் மொத்த நாட்டையும் பராமரிக்கிறார். அது மாதிரி ஒரு இந்த எல்லா உயிர் வனத்தையும் பராமரிக்கிறவர் பகவான் கிருஷ்ணர். ஸோ நம்ம செயல்படுறோம்னா அறிவு இல்லாம செயல்பட முடியாது. ஸோ அறிவின்றி யாராலும் செயல்பட முடியாது, எதையும் செய்ய முடியாது. அது எல்லா அறிவுக்கும் மூல காரணம் கிருஷ்ணர்னு சொல்றார். நான் தான் எல்லா பலத்துக்கும், நான் புத்திசாலியின் புத்தி நான் தான், பலசாலியின் பலம் நான் தான் சொல்றார் கிருஷ்ணர். நம்ம பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம புத்திசாலியே இல்லைன்னா அந்த பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியாது, படிக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ புத்திசாலிகள் இந்த புத்தி, நம்ம பகவத்கீதை படிக்கிறதுக்கு புத்தி கொடுக்கறதே பகவான் கிருஷ்ணர் தான். நம்ம சாப்பிட்றதுக்கு விவசாயம் செய்யணும், விவசாயம் செய்யறதுக்கு சக்தி இருக்கணும், சக்தி அந்த கிருஷ்ணர் தான் கொடுக்குறார். எல்லாத்துக்கும் பலம் தேவை. 4 பேர் பாதுகாக்கணும்னா அதுக்கு பலம் தேவை, உடல் பலம் தேவை. ஆன்மீகத்துல முன்னேறணும்னா அது பலம் கொடுக்கறதும் அந்த பலமும் கிருஷ்ணர் தான். ஆன்மீகத்திலும் சரி, பௌதிகத்திலும் சரி, எதுல முன்னேறணும் நமக்கு புத்தி தேவை, பலமும் தேவை. அந்த புத்தி பலம் எல்லாமே கிருஷ்ணர் தான். பதம் 11. பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ கபூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா. மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பரதர்களின் தலைவா அர்ஜுனா, காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலிகளின் பலம் நானே. தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதம் இல்லாத காமமும் நானே. பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பலசாலி மனிதனின் பலம் பலவீனர்களை பாதுகாக்க மட்டுமே உபயோகிக்கப்பட வேண்டும், அராஜகத்திற்காக அல்ல. அதுபோல தர்மத்தின்படி காம வாழ்க்கை என்பது குழந்தை பேற்றிற்காக மட்டுமே அன்றி வேறு நோக்கங்களுக்காக அல்ல. அதன் பின் அக்குழந்தைகளை கிருஷ்ண பக்தர்களாக்குவது பெற்றோரின் பொறுப்பாகும். சோ நம்ம காமம்,
இப்போ சில பேருக்கு சக்தி இருக்கு, அந்த சக்தியை வந்து தன் புலன் திருப்திக்காக உபயோகப்படுத்தக்கூடாது, பகவான் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு தலைவர் இருக்கிறார், அரசர்கள் இருக்கிறாங்க, அரசாட்சி நடக்குது, அல்லது இந்த டெமோக்ராட்டிக்கல் செட்டப் இருக்கு, டெமோக்ராட்டிக்கல் ரூல் இருக்கு, குடியுரிமை ஆட்சி சொல்லப்படுது, அல்லது மக்கள் ஆட்சின்னு சொல்லப்படுது. மக்கள் ஆட்சியில பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்வதற்காக வந்து அவங்க சக்தியை பயன்படுத்தணும். மக்களிடமிருந்து பெற்ற சக்தியை வந்து மக்களுக்காகவே பயன்படுத்த வேண்டும், அல்லது மக்களின் நலனுக்காக பகவான் கிருஷ்ணருக்காக பயன்படுத்த வேண்டும், பகவான் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும், மக்களின் நலனுக்காகவும் ஈடுபடுத்த வேண்டும். ஆனால் இப்ப என்ன செய்யறாங்கன்னா மக்களாட்சின்னு வந்துருச்சு. அதாவது அரசாட்சி என்பது என்னன்னா பகவானுக்கு தொண்டாற்றும் முகமாக அரசாட்சி செய்ய வேண்டும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மக்களாட்சி வந்துருச்சு. மக்களாட்சின்றதுல மக்களால் மக்களுக்காகவே அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உண்மையான ரூல் எப்படி இருக்கணும்னா பகவானுக்காகவே செய்யணும். இந்த உலகமே பகவானுடையது, அவருக்காக நம்ம தொண்டு செய்யணும். ஆனா மக்களாட்சின்றது எப்படின்னா மக்களுக்கு எது பிடிக்குமோ அது செய்யறதுதான் மக்களாட்சி. மக்கள் வந்து மது குடிக்கணும்னு நினைக்கிறாங்க, போதை மருந்து குடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அரசர்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது. பகவான் கிருஷ்ணர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? போதை மருந்து சாப்பிட சொல்லிக்கிறார், சூதாட்டம் ஆடக்கூட சொல்லியிருக்கிறார், தவறான பெண்கள் பழக்கம் இருக்கக்கூட சொல்லியிருக்கிறார், மாமிசம் சாப்பிட சொல்லியிருக்கிறார். நம்ம கௌடிய வைஷ்ணவர் நமக்கு வந்து நம்ம ஆச்சாரியர்கள் இட்டு கட்டளைகள் என்ன? போதை மருந்து சாப்பிடக்கூடாது, பான் பீடா குட்கா காஃபி டீ குடிக்கக்கூடாது, தவறான பெண்கள் பழக்கம் இருக்கக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாட்டம் ஆடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு வந்து கட்டளைகள். நம்மலாம் இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஆனா வந்து இப்ப இருக்கிற மக்கள் ஆட்சியில என்ன நடக்குது அப்படின்னா, கலிபுருஷனின் ஆட்சியில என்ன நடக்குதுன்னா மக்களுக்கு என்ன விருப்பமோ அது கண்டிப்பா அரசர்கள் கொடுத்தாகணும். மக்கள் வந்து போதை மருந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அரசர்கள் வந்து தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த மாமிசத்தை சாப்பிட நினைச்சாலும் வந்து அரசர்கள் தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களே கேட்கறாங்க. நாங்க மாடு சாப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் மக்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க. இது எங்க தனி மனித சுதந்திரம், நீங்க எப்படி ஈடுபடலாம் அப்படி சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி உணவுக்காக தான் பிரச்சனை, உலகம் ஃபுல்லா பிரச்சனை வந்திருக்கு. காரணமே இந்த உணவு முறைகள் தான். ஸோ சீனால பாத்தீங்கன்னா அங்க வந்து கம்யூனிஸ்டிக் ஆட்சி நடக்குது. ஒரு விதமான மக்கள் ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் வச்சுக்கோங்களேன், அது ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி. கம்யூனிசம் என்பது பார்த்தீங்கன்னா அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தது, அனைவரும் அரசாங்கத்திற்கு சொந்தமானவர்கள், அனைவரும் அரசாங்கத்திற்கு சொந்த செய்ய வேண்டும், அனைத்தும் அரசாங்கத்திற்கு. அதாவது அரசாங்கம் என்பது அங்கு நடுநிலை சக்தியாக இருக்கிறது. இது எப்படின்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் கம்யூனிசம் கொண்டு வந்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாமே, பகவான் கிருஷ்ணருக்கு தான் எல்லாமே செய்யணும்ன்றது வந்து ஆக்சுவலி கிருஷ்ண பக்தி செய்யறோம். நம்ம கிருஷ்ண பக்தர்கள் நம்ம வந்து எல்லாம் கிருஷ்ணருடையது, எல்லாம் கிருஷ்ணருக்காக அப்படின்னு நம்ம செய்யறோம் ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவன் சேனாகார் என்ன பண்றான், எல்லாம் அரசர்களுக்கு சொந்தமானது, எல்லாமே அரசர்களுக்காக செய்ய வேண்டியது. அதாவது எல்லாமே வந்து நாட்டுக்கு சொந்தமானது, எல்லாமே நாட்டுக்காக சேவை செய்யணும். நாடு தான் அங்க முக்கியமா போகுது. நடுநிலை என்னன்னா நாட்டு தலைவர்கள் அப்படின்னு போயிடுது அந்த இடம். அது கம்யூனிசம், கம்யூனிஸ்டிக் கண்ட்ரி. எல்லாமே நாட்டுக்காக செய்யணும், எல்லாமே நாட்டுக்காக செய்யணும் அப்படின்ட்டு போயிடுதாங்க. நம்ம சொல்றோம் எல்லாமே கிருஷ்ணருக்காக செய்யணும் நம்ம சொல்றோம். ஸோ இதான் வந்து வித்தியாசம். ஆக்சுவலி இதுதான் உண்மை. கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும், எல்லா லோகத்துக்கும் அதிபதி, எல்லா யாகத்தை அனுபவிப்பவர், தவத்தை அனுபவிப்பார், எல்லா லோகத்துக்கு அதிபதி, எல்லாருக்கும் சிறந்த நண்பன் பகவான் கிருஷ்ணர் தான். போக்தாராம் யக்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சூரதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி பிரச்சதி. எல்லா உலகத்துக்கும் அதிபதி பகவான் கிருஷ்ணர் தான். எல்லா லோகத்தை பாதுகாப்பவர் அவர்தான். படைத்தவர், பாதுகாப்பர், அழிப்பவர் அவர்தான். எல்லாமே எல்லா தவத்தையும் யாகத்தையும் அனுபவிப்பவர் பகவான் கிருஷ்ணர் தான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருக்கு தான் எல்லாமே செய்யணும். ஆனா இப்ப இருக்கிற மக்களாட்சி என்ன நடக்குதுன்னா மக்களுக்காகவே மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஆட்சி வந்து மக்கள் என்ன விரும்புறாங்களோ அது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் வந்து போதை மருந்து சாப்பிட்டா அது கொடுக்குறாங்க, மக்கள் வந்து மாமிசம் சாப்பிட்டா அது கொடுக்குறாங்க, மக்கள் வந்து சூதாட்டணும்னு நினைச்சா அதை விட்டுறாங்க, மக்கள் வந்து தவறான பெண்கள் பழக்கம் வழக்கம் இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வசதிகள் செய்து கொடுக்குறாங்க. எல்லாமே மக்களுக்கு என்ன தேவைன்னு நினைச்சிட்டு வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி உண்மையில பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. உண்மையில பாத்தீங்கன்னா பகவானுக்கு எப்படி எது சந்தோஷம் கொடுக்கும், பகவானுக்கு
சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம செய்யணும். அதான் உண்மையான ஆட்சி. இப்ப என்ன பண்றாங்க, அதெல்லாம் அரசாங்க ஆட்சி செய்யறாங்க. ஆக்சுவலி வந்து அரக்கர்கள் ஆட்சி தான் இது. அரக்கர்கள் அவங்களுக்கு சாதகமான விஷயத்த வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் செய்யறாங்க. அவங்களுக்கு சாதகமான கட்டளைகள் இடுறாங்க, அவங்களுக்கு சாதகமான சட்டத்தை கொண்டு வர்றாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து அதர்ம செயல்கள், பகவான் கிருஷ்ணருக்கு கட்டளைக்கு மீறின செயல்கள், பகவான் கிருஷ்ணருக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்கள் இவெல்லாம். ஸோ அதெல்லாமே அராஜகம் தான் அதிகமா இருக்கு. மக்களுக்கு வந்து மக்களுக்கு நலன் செய்வதில்லை, பகவானுக்கு தொண்டு செய்வதில்லை, மக்களுக்கு வந்து அராஜக செயல் ஈடுபடுகிறார்கள். அரசாட்சி செய்பவர்கள் சுயநலத்திற்காக தன் குடும்பத்திற்காக அரசாட்சி செய்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்ம கொள்கைகளுக்கு விரோதம் இல்லாத காமமும் நான் தான் என்றார். இப்போ வந்து சொன்ன மாதிரி கலியுகத்துல பார்த்தீங்கன்னா மது, மாது, சூது, மாமிசம், தவறான பெண்களில் பழக்கம், அது வழக்கம் அதிகமாயிட்டு கலியுகத்துல. ஸோ இதுக்கு வந்து இந்த சினிமா துறை போன்ற பல்வேறு துறைகளும் சாதகமா இருக்கு. மாடலிங், சினிமா, விளம்பரத்துறை, இன்டர்நெட் நிறைய வந்துருச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர்ம செயல்கள் அதிகமாயிடுச்சு, தவறான பெண்களின் பழக்க வழக்கங்கள் அதிகமாயிடுச்சு. இது அதர்ம செயல்கள். ஸோ தர்ம செயல்களுக்கு விரோதம் இல்லாத காமம் நானேன் அப்படின்னு சொல்றாரு. குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு மட்டுமே வந்து காமத்தில் ஈடுபட வேண்டும், இனப்பெருக்கத்திற்காக ஈடுபட வேண்டும். ஆனால் வந்து புலன் திருப்திக்காக ஈடுபடக்கூடாது. புலன் திருப்திக்காக ஈடுபடுபவர்கள் எல்லாமே அதர்ம செயல்கள். ஒரு தர்ம செயலா செய்யப்படும் கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படி சொல்ற தர்ம செயலாக ஈடுபட வேண்டும். ஒரு இனவிருத்திக்காக, நல்ல சந்தான பிராப்திக்காக காமத்தில் ஈடுபட வேண்டும். இந்த தர்மா அவிருத்த காமஸ் அதர்ம செயல்கள் கிடையாது, எல்லாமே தர்ம செயல்கள் தான். சந்தான பிராப்திக்காகவும் இனவிருத்திக்காகவும் நல்ல குழந்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் வந்து காமத்தில் ஈடுபட வேண்டும். அது வந்து தர்ம செயல், கர்ப்பதான சம்ஸ்காரம் என்று கூறப்படுகிறது. அதர்ம செயல் என்ற புலன் திருப்திக்காக அதர்ம செயலில் ஈடுபடுவதும், கான்ட்ராசெப்டிவ்களை உபயோகப்படுத்துவதும், பல்வேறு விஷயங்களை உபயோகப்படுத்துவதும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர்ம செயல்கள். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அபார்ஷன், கான்ட்ராசெப்டிவ் நிறைய வந்துருச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர்ம செயல்கள். இதெல்லாம் வந்து இதனாலதான் பாவம் அதிகமாயிடுச்சுனால பிரச்சனைகளும் அதிகமாகுது. மக்கள் பாவம் செய்யறதுனாலும் பிரச்சனை அதிகமாகுது. முக்கியமா அமெரிக்கா போன்ற நாட்கள் தான் எல்லாம் அபார்ஷன், கான்ட்ராசெப்டிவ்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பால்வினை நோய்களும் நிறைய வருது. தொற்று நோய்கள், பால்வினை நோய்கள் நிறைய வர காரணமே வந்து இவங்க செய்யறாங்க அதர்ம செயல்கள் தான். ஸோ காம வாழ்க்கை என்பது குழந்தை பெற்றிற்காக மட்டுமே என்று வேறு நோக்கங்களுக்காக அல்ல. அதன் பின் குழந்தைகளை கிருஷ்ண பக்தர்களாக்குவது பெற்றோரின் பொறுப்பாகும். மிகப்பெரிய கடமை இருக்கு. இது வந்து ஒரு பொழுதுபோக்கு கிடையாது, இது வந்து ஒரு இது கிடையாது, இது வந்து ஒரு இது தர்ம செயல். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே श्रीमते जयपताका स्वामी इति नामिने नम आचार्य पादाय निता कृपा प्रदायिने गौरकथा धामदाय नगर ग्रामतारिणे नम ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासुदेव गौर भक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் 12வது பதத்தை படிப்போம். பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் 12வது பதம். ये चैव सात्विका भावा राजसास्तामसाश्चये मत्त एवेति तान् विद्धि नत्वहं तेषु ते मयि. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை அறிவாயாக.
ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். பொருளுரை. இவ்வுலகின் அனைத்து பௌதிக செயல்களும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் நடத்தப்படும். ஜட இயற்கையின் குணங்கள் பரமபுருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றினாலும் அவர் இக்குணங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. உதாரணமாக, நாட்டின் சட்டப்படி ஒருவன் தண்டிக்கப்படலாம், ஆனால் அச்சட்டத்தை விதிக்கும் மன்னன் அதற்கு உட்பட்டவன் அல்ல. அதுபோல ஜட இயற்கையின் குணங்களான சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய பரமபுருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றினாலும் அவர் ஜட இயற்கைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. அதனால் அவர் நிர்குணா. குணங்கள் அவரிடமிருந்து தோன்றினாலும் அதனால் பாதிக்கப்படாதவர் எனப்படுகிறார். நிர்குணா எனப்படுகிறார். இது பரமபுருஷ பகவானின் விசேஷ இயல்புகளில் ஒன்றாகும். பதம் 13. த்ரிபிர் குணமயைர் பாவைர் ஏபிர் சர்வம் இதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேபியஹ பரம் அவ்யயம். மொழிபெயர்ப்பு. பொருளுரை. அச்சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சத்வம், ரஜஸ், தமஸ் எனும் மூவகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. பொருளுரை. முழு உலகமும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆழமாக கவரப்பட்டுள்ளது. இம்மூன்று குணங்களில் மயங்கியவர்கள் பரமபுருஷரான கிருஷ்ணர் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஜட இயற்கையின் தாக்கத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்வாழியும் ஒரு குறிப்பிட்ட உடலை கொண்டுள்ளான். மேலும் அவ்வுடலுக்கு ஏற்ற குறிப்பிட்ட மனநிலையையும் உயிரியல் செயல்களையும் கொண்டுள்ளான். ஜட இயற்கையின் முக்குணங்களில் செயல்படக்கூடிய மனிதர்கள் 4 வகைப்படுவர். சத்துவகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் பிராமணர்கள் என்றும், ரஜோகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் சத்திரியர்கள் என்றும், ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்து வாழ்பவர்கள் வைஷ்யர்கள் என்றும், தமோகுணத்தில் முழுமையாக இருப்போர் சூத்திரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதைவிட கீழ்நிலையில் உள்ளவர்கள் மிருகங்கள் அல்லது மிருக வாழ்பவராவர். இருப்பினும் இந்த அடையாளங்கள் நிரந்தரமானவை அல்ல. நான் பிராமணன், சத்திரியன், வைசியன் என எப்படி இருந்தாலும் அந்த வாழ்வு நிரந்தரமானதல்ல. வாழ்க்கை தற்காலிகமானதாக இருக்கும் பட்சத்திலும், மறுபிறவில் நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை அறியாத பட்சத்திலும் நாம் மாயா சக்தியினால் பாதிக்கப்பட்டு உடலின் அடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். மேலும் இதனால் நாம் நம்மை அமெரிக்கன், இந்தியன், ரஷ்யன் அல்லது பிராமணன், இந்து, முஸ்லிம் என பலவாறாக எண்ணிக்கொண்டுள்ளோம். அது மட்டுமின்றி ஜட இயற்கையின் குணங்களால் நாம் பந்தப்பட்டிருப்பதால் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரமபுருஷ பகவானை மறந்து விடுகிறோம். எனவேதான் இயற்கையின் முக்குணங்களால் மயக்கப்பட்ட உயிர்வாழிகள் இந்த ஜடத்திரைக்கு பின்னால் பரமபுருஷ பகவான் இருப்பதை புரிந்து கொள்வதில்லை என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். மனிதர்கள், தேவர்கள், மிருகங்கள் என பலவிதமான உயிர்வாழிகள் உள்ளனர். இவர்கள் அனைவருமே ஜட இயற்கையினால் பாதிக்கப்பட்டு திவ்யமான பரமபுருஷ பகவானை மறந்த நிலையில் உள்ளனர். ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் இருப்பவர்கள், ஏன் சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் கூட பூர்ண உண்மையின் அருவ பிரம்ம நிலை கடந்து செல்ல முடியாது. அழகு, செல்வம், அறிவு, பலம், புகழ், துறவு ஆகியவற்றை முழுமையாக கொண்டுள்ள பரமபுருஷரின் உருவத்தை கண்டு அவர்கள் குழம்புகின்றனர். சத்துவகுணத்தில் இருப்பவர்களே புரிந்து கொள்ள முடியாத போது ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் உள்ளவர்களை பற்றி என்ன சொல்ல முடியும்? கிருஷ்ண உணர்வு பௌதிக இயற்கையின் 3 குணங்களுக்கு மேற்பட்டது. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றவரே உண்மையில் முக்தி பெற்றவர்கள். ஸோ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 குணங்கள் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணம் என்பது பாதுகாப்பது, சாந்தமானது, இன்பத்தை கொடுக்கக்கூடியது, அறிவு உடையது. சத்துவகுணம். சத்துவகுணத்துல மக்கள் அறிவு உள்ளவர்களாக இருப்பார்கள், சாந்தமாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள் சத்துவகுணத்தில். ரஜோகுணத்தில் அதிகமான ஆசைகள் இருக்கும், அதிகமான கோபங்கள் இருக்கும், அதிகமான துன்பங்கள் இருக்கும், ஓரளவுக்கு துன்பங்களும் இருக்கும். அறிவு குறைவாக இருக்கும். ரஜோகுணத்தில் அறிவு குறைவாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், ஆசைகள் அதிகமாக இருக்கும், பேராசைகள் அதிகமாக ரஜோகுணத்தில். தமோகுணத்தில்
அறிவு குறைவாக இருக்கும், அறிவு இல்லாமல் இருக்கும், முட்டாள்தனமாக செயல்படுவார்கள், சோம்பேறித்தனமாக இருப்பார்கள், துன்பங்கள் அதிகமாக இருக்கும் தமோ குணத்தில். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் அதிகமாக இருக்கு. அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் பார்த்தீங்கன்னா 3 குணத்துக்கு அடிப்படையில் வருது. அவங்க செய்கிற செயல்பாடு கூட 3 குணத்தில் வந்துடுது. அவங்க கொடுக்குற தானங்கள் 3 குணத்தில் வந்துடுது. அவங்க வழிபடுற முறைகளை 3 குணத்தில் வந்துடுது. எல்லாமே அடுத்த பல்வேறு போக போக வரும். 13வது 12வது சாப்டர்ஸ்லாம் வரும் குணங்களை பற்றி. 3 குணங்களை பற்றி ஒரு தனியாக ஒரு அத்தியாயமே இருக்கு. அத்தியாயம் 14 பார்த்தீங்கன்னா 3 ஜட இயற்கையின் முக்குணங்கள். ஸோ அதை பற்றி அந்த அத்தியாயம் 14 நம்ம விளக்கமாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இது வந்து 3 ஒரு கயிறுகள் போன்றது. இந்த 3 கயிறுகளில் நம்ம வந்து பிணைக்கப்பட்டுள்ளோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த 3 கயிறுகளில் நாம் வந்து பிணைக்கப்பட்டுள்ளோம். இந்த 3 குணத்தில் இருப்பவர்களுக்கு 3 புராணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 6 புராணம் சாத்விக புராணமும், 6 புராணம் ரஜோகுண புராணமும், 6 புராணம் தமோகுண புராணமும் இருக்கு. ஸோ சத்துவகுணம் என்பது இப்போ இருக்கிற நிலைமை, ரஜோகுணம் என்பது எதிர்காலம் ஃபியூச்சர், தமோகுணம்ன்றது கடந்த காலம் பாஸ்ட். ஸோ சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த 3 குணங்கள் தான் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த குணத்தின் நம்ம வந்து குணத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறோம். சத்துவ குணத்துல இருந்தால் நம்ம பிராமணர்களை போல செயல்படுவோம். ரஜோகுணத்துல இருந்தால் நம்ம வந்து சத்திரியர்களை போல செயல்படுவோம். ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்தாப்பில் இருந்தால் நம்ம வந்து வைஷ்யர்களை போல செயல்படுவோம். தமோ குணம் அதிகமாக இருந்தால் நம்ம சூத்திரர்களை போல செயல்படுவோம். இந்த உலகமே பார்த்தீங்கன்னா இந்த 3 குணத்தின் பிடியில தான் இருக்கு. பிரம்மலோகத்துல இருந்து பாதாள லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 குணத்துல தான் இருக்கு. எல்லாமே 3 குணத்தின் பிடியில தான் இருக்காங்க. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா, மத்திய திஷ்டந்தி ராஜசா, அதோ கச்சந்தி தாமசா. சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களாம் மேல் லோகத்துக்கு போவாங்க. ரஜோகுணத்தில் இருக்கிறவங்களாம் அந்த நடுநிலை கிரகத்தில் இருப்பாங்க. தமோ குணத்தில் இருக்கிறவங்கலாம் கீழ்நிலை கிரகத்துக்கு போவாங்க. ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த 3 குணத்துக்கு பிடியில வர்றதில்லை. அவர் தான் இந்த 3 குணத்தை உருவாக்கி இருக்கிறார். அதனால அவர் வந்து இந்த 3 குணத்துக்கு பிடியில அவர் வர்றதில்லை. அவர் வந்து ஒரு டைரக்டர் போல, ஒரு ஃபிலிம் டைரக்டர் போல. ஸோ அவர் வந்து அவரோட ரோல் இருக்காது. பட் அவர் வந்து பின்னாடி இருந்து வேலை செய்வார். அது மாதிரி 3 குணத்துக்கு பிடியில தான் உலகமே இருக்கு. ஆனா கூட பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த 3 குணத்துக்கு பிடியில அவர் வரமாட்டார். அவர் வந்து நிர்குணம். பௌதிகமான குணங்கள் அவர்கிட்ட கிடையாது. எல்லாமே ஆன்மீகமான குணங்கள் தான் அவர்கிட்ட. சத்துவகுணம், சுத்த சத்துவகுணம். சத்துவகுணத்தை தாண்டிய சுத்த சத்துவகுணத்தில் தான் பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார். எல்லாமே அவர் தான் உருவாக்கி இருக்கிறார். இந்த 3 குணத்துக்கு ஏற்ற மாதிரி சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயா. உருவாக்குறது பிரம்மா ரஜோகுணத்துல, பாதுகாப்பது விஷ்ணு சத்துவகுணத்துல, அழிப்பது சிவபெருமான் தமோகுணத்துல. சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் இந்த 3 குணங்களும் உலகம் ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பௌதிக செயலும் பார்த்தீங்கன்னா இந்த 3 குணத்திற்கு இடையே தான் இருக்கு. நம்ம உருவாக்குறோம், பாதுகாக்கிறோம், அழிக்கிறோம். இந்த உலகத்தை என்ன பார்த்தீங்கன்னாலும் பிரம்ம லோகத்துல இருந்து பாதாள லோகம் இருக்கும். இந்த 3 செயல்கள் தான் இருக்கு. உருவாக்குவது, பாதுகாப்பது, அழிப்பது. ஸோ விடியற் காலையில சத்துவகுணம் இருக்கு, மத்தியான நேரத்தில் ரஜோகுணம் இருக்கு, இரவு நேரத்தில் தமோகுணம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த 3 குணங்களும் எப்பவுமே செயல்பட்டு கொண்டே இருக்கு. தமோகுணத்துல சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும், அறியாமை இருக்கும், துன்பங்கள் அதிகமா இருக்கும். ரஜோகுணத்துல பேராசைகள் அதிகமா இருக்கும், வேகம் அதிகமா இருக்கும், சுறுசுறுப்பா இருப்பாங்க, அதிகமா செயல்படுவாங்க, ஓரளவுக்கு அறிவு இருக்கும். சத்துவகுணத்துல அறிவு அதிகமா இருக்கும், சாந்தமா இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க. ஸோ இந்த பகவான் கிருஷ்ணர் வந்து நம்மளை வந்து ஆளுவதற்காக இந்த 3 குணத்தை உருவாக்கி இருக்கிறார், காலத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த 3 குணத்தின் பார்த்தீங்கன்னா உணவு வகைகள் 3 குணமாக பிரிக்கப்படலாம். நாம் வந்து உணவு வகைகள், இடம், பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடம், டைம், பிளேஸ், சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே 3 குணமாக பிரிக்கலாம். நேரத்தை 3 குணமாக பிரிக்கலாம். டைம், பிளேஸ், இடத்தையும் 3 குணமாக பிரிக்கலாம். சூழ்நிலையும் 3 குணமாக பிரிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 குணத்தமாக பிரிச்சிடலாம். சில காலம் உருவாக்குறும் காலம், சில காலம் பாதுகாப்பது காலம், சில காலம் அழிக்கும் காலம். சில உணவுகள் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, சில உணவுகள் நமக்கு நோயை கொடுக்குது, சில உணவுகள் நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்குது, சில உணவுகள் நமக்கு மரணத்தையே கொடுக்குது.
இப்போ அந்த கொரோனா வைரஸ் வரதுக்கு காரணமே வந்து இவங்க உட்கொண்ட உணவு வகைகள், பாம்பு அந்த மாதிரி பல்வேறு வௌவால்கள் போன்ற உணவுகளை உட்கொண்டதுனால அவங்க வந்து அது வந்து மிகப்பெரிய உயிர்கொல்லியாக மாறிவிட்டது. இது வந்து இந்த உணவு வந்து உயிர்கொல்லியாக மாறிவிட்டது. அழிவு காலம் ஆரம்பித்து, அதனால வந்து உணவே வந்து விஷமாக மாறிவிட்டது. ஸோ அந்த 3 குணத்துல தான் எல்லா உணவு வகைகளும் இந்த 3 குணத்துல இருக்கு. கிருஷ்ணர் தான் இந்த 3 குணத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆனா வந்து அவர் வந்து இந்த 3 குணத்தின் பிடியில வரமாட்டார். அவர் வந்து எப்படின்னா ஒரு நாட்டுக்கு சட்டத்தை போடுறார், அரசியல் அதாவது அரசர் சட்டத்தை போடுறாருன்னா அந்த சட்டத்துக்கு அவர் உட்பட்டவர் கிடையாது. அதே மாதிரிதான் பகவான் கிருஷ்ணர் தான் இந்த உலகத்தை இந்த 3 குணத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆனா வந்து அவர் வந்து 3 குணத்தின் பிடியில வரமாட்டார். அவர் வந்து பௌதிகமான குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், நிர்குணா. ஸோ இந்த உலகமே பார்த்தீங்கன்னா இந்த 3 குணத்துக்கு பிடியில மயங்கி இருக்கிறதுனால, இந்த மாயை இந்த பிடியில இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் யாருமே அறிய முடியாது. பகவான் கிருஷ்ணர் வந்து குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அதனால வந்து அவர் யாருமே புரிச்சுக்க முடியாது. கிருஷ்ணர் வந்து இந்த குணத்துக்கு அப்பாற்பட்ட சில நேரத்தில் அவர் வந்து அவதரிக்கிறார், சில நேரத்தில் பிராமணராக அவதரிக்கிறார், சில நேரத்தில் சத்திரியராக அவதரிக்கிறார், சில நேரத்தில் சில நேரத்தில் வைஷ்யராக கூட அவதரிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா பிராமணர் போல அவதரிச்சார். அதாவது வாமனர் அவதரிச்சார். வாமனர் பரசுராமர் அவதரித்து பிராமணரை போல் அவதரித்து, வேதவியாசரும் அவர்தான் பிராமணரை போல் அவதரித்து பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார். வாமன தேவர் வந்து தானமா வாங்கியிருக்கிறார். பரசுராமர் வந்து சத்திரியர்களை அழைத்திருக்கிறார். ஒரு ஆசிரியரை போல செயல்பட்டிருக்கிறார். பரசுராமர் ஒரு ஆசிரியரை போல செயல்பட்டு சத்திரியர்களை அழைத்திருக்கிறார். வாமன தேவர் வந்து ஒரு பிராமணரை போல செயல்பட்டு தானத்தை வாங்கி தர்மத்தை நிலைநாட்டியிருக்கிறார். பலி மகாராஜ்கிட்ட தானத்தை வாங்கி இந்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3 உலகத்தையும் பலி மகாராஜ் பெற்றிருந்தார். 3 உலகத்தையும் பலி மகாராஜ் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த 3 உலகத்தையும் பலி மகாராஜாவிடமிருந்து தானமாக பெற்று இந்திரனுக்கு கொடுத்தார் வாமன தேவர். ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து 3 குணத்துக்கு அப்பாற்பட்டவர், இந்த 4 வர்ணத்துக்கும் அப்பாற்பட்டவர். கிருஷ்ணர் வந்து பிராமணர் கிடையாது, கிருஷ்ணர் வந்து வைஷ்யர் கிடையாது, கிருஷ்ணர் சூத்திரர் கிடையாது, கிருஷ்ணர் வந்து சத்திரியர் கிடையாது. ஆனா அவர் அவதரிக்கிறார், சத்திரிய குடும்பத்தில் அவதரிச்சிருக்கிறார். ராமர் வந்து சத்திரிய குடும்பத்தில் அவதரிச்சார். ராமர் கிருஷ்ணரோட சத்திரிய குடும்பத்தில் அவதரிச்சார். கிருஷ்ணர் வந்து வைசிய குடும்பத்தில் வளர்ந்தார். கிருஷ்ணர் வந்து சத்திரிய குடும்பத்தில் அவதரிச்சா கூட வைசியர் குடும்பத்தில் வளர்ந்தார். ஒரு மாடு மேய்க்கும் குடும்பத்தில் வளர்ந்தார். ஸோ மாடு மேய்க்கும் சிறுவனை போல வளர்ந்தார் கிருஷ்ணர். சில டைம்ல பகவான் கிருஷ்ணர் தேரோட்டியா இருந்திருக்கிறார். தேரோட்டி என்பது ஒரு சூத்திரர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான். தேரோட்டியா கூட இருந்திருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். அப்போ வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த 3 குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் வந்து 4 வர்ணத்திற்கும் அப்பாற்பட்டவர். ஸோ அதனால வந்து மக்கள் குழப்பம் அடைகிறாங்க, இவர் கிருஷ்ணர் யாருன்ட்டு குழப்பம் அடைகிறாங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து 3 குணத்துக்கு அப்பாற்பட்டவர், 4 வர்ணத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் வந்து பகவான் கிருஷ்ணரை பார்த்து சில பேர் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க, இவர் யாருன்ட்டு. ஸோ பகவான் கிருஷ்ணரே இந்த உலகத்தில் இருந்தப்போ வந்து யாருமே வந்து அவரை பற்றி புரிஞ்சுக்க முடியல. பகவான் கிருஷ்ணரே இந்த உலகத்தில் இருந்தப்போ அவர் வந்து யாருன்னு புரிஞ்சுக்க முடியல மக்களுக்கு. எல்லாமே 3 குணத்துல எல்லாமே மயங்கி இருக்கிறாங்க. குணங்களுக்கு அப்பாற்பட்டமா அழிவற்ற அவர் வந்து பகவான் கிருஷ்ணர் அழிவற்றவர், குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவரை யாருமே புரிஞ்சுக்க முடியாது, அவளை எளிதாக புரிஞ்சுக்க முடியாது. பக்தி இருந்தால் நீங்கள் பகவானை புரிஞ்சுக்க முடியும். பக்தி தொண்டு செஞ்சதான் நீங்கள் பகவானை புரிஞ்சுக்க முடியும். பொருளரை இது வந்து மிகப்பெரிய ஒரு கயிறு போல இருக்கு. நம்ம 3 குணத்தின் பிடியில இருக்கிறோம். இந்த கயிறு நம்மளை கட்டி வச்சிருக்கு. இந்த 3 குணத்துல இருந்து வெளியே வர முடியாது. அவளை எளிதா நீங்க வெளியே வர முடியாது. 3 குணத்துல இருந்து ஒரு கயிறு மாரி நம்ம கட்டப்பட்டுள்ளோம். இந்த 3 குணத்தின் பிடியில நம்ம இருக்கிறோம். இந்த 3 குணத்தின் பிரிவில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு விதமான உடல் கிடைக்குது. பிராமணர்கள் உடலோ, சத்திரியர்கள் உடலோ, வைசியர்கள் உடலோ, அல்ல சூத்திரர்கள் உடலோ கிடைக்குது. சூத்திரர்களுக்கு கீழான மிலேச்சர்கள், யாவனர்கள், சண்டாளர்கள் உடலும் கிடைக்குது. காரணம் வந்து இந்த 3 குணங்கள் தான். அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம செயல்படுறோம். அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி, இந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயல்படுறோம். ஸோ பிராமணர்கள் போன்ற உடலோ மனதோ பெற்றால் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவோம். சத்திரியர்களை போன்ற உடலோ மனதோ பெற்றால் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவோம். வைசியர்களை போன்ற உடலோ மனமோ பெற்றால் அதற்கேற்ற போல் செயல்படுவோம்.
சூத்திரர்களைப் போல உடலும் மனமும் பெற்றோர், அதற்கேற்றாற் போல் நாம் செயல்படுவோம். ஸோ நம்ம வந்து இந்த 3 குணத்தின் பிடியில் இருக்கிறோம். இந்த 3 குணத்தின் பிடியில் நம்ம செயல்படுறோம். ஸோ இந்த 3 குணத்தில் இருக்க 4 விதமான மக்களை நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். இந்த 4 பேரும் இந்த 3 குணத்தில் இருக்கிறாங்க. ஸோ சத்துவ குணத்தில் முழுமையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிராமணர்கள், அறிவாளிகள், தூய்மையாக இருப்பவர்கள், சந்தோஷமாக இருப்பவர்கள், அறிவுடையவர்கள், இவங்கெல்லாம் பிராமணர்கள். ஆசிரியர் வகையினர், விஞ்ஞானிகள், அர்ச்சகர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தில் இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் கூட சொல்லலாம். சத்துவகுணத்தில் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர்கள் போல செயல்படுறாங்க, அறிவாளிகளை போல செயல்படுறாங்க, விஞ்ஞானிகள் எல்லாருமே அவ்வளோதான். ஸோ ரஜகுணத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள், ரஜகுணத்தில் சத்திரியர்கள் இருக்காங்க. ரஜோகுணத்தில் முழுமையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள். ரஜோகுணம் ராஜோகுணம். ராஜர்னா ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க, பேராசையா இருக்கிறாங்க, காமத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்தோட எல்லாத்தையும் உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லா பெண்களையும் அனுபவிக்க வேண்டும், எல்லா சொத்துக்களையும் அனுபவிக்க வேண்டும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது ராஜோகுணம். ரஜோகுணம் பேராசை அதிகமா இருக்கு, ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க, எல்லாம் அதாவது இது மாதிரி இருக்கு. ரஜோகுணத்துல முழுமையா இருக்கிறவங்க சத்திரியர்கள். ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்து வாழ்பவர்கள் வைஷ்யர்கள். ஸோ வைஷ்யர்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள், பசுமாடு பாதுகாக்கிறவங்க, வியாபாரிகள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷி, கோரக்ஷ, வாணிஜ்ய, வைஷ்ய, கர்ம, சுபவாஜம். பசுமாடு பாதுகாப்பது, விவசாயம் செய்வது, வியாபாரம் செய்வது, இதெல்லாம் வந்து வைஷ்யர்கள். ஸோ தமோ குணத்துல அறியாமை குணத்துல முழுமையா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். முழுமையா தமோ குணத்துல இருக்கிறவங்க, சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, துன்பமா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவங்களோட கீழே அவங்க பார்த்தீங்கன்னா மிருகங்கள் அல்லது மிருக வாழ்வு வாழ்பவர் ஆவர். இவங்க தமோ குணத்தோட கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிருகங்கள் அல்லது மிருக வாழ்வு வாழ்பவர் ஆவர். ஆனா கூட இவங்க வந்து இந்த 3 குணத்துல இருக்கிறதுனால வந்து இவங்க வந்து இது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு வந்து பிராமணரா இருக்கிறோம், நாளைக்கு சத்திரியனா மாறலாம், இன்னைக்கு சத்திரியனா இருக்கிற நாளைக்கு சூத்திரனா கூட மாறலாம். இந்த 3 குணத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து எப்ப வேணாலும் இடிவு அடையலாம், எப்ப வேணாலும் உயர்வாக அடையலாம். இந்த 3 குணத்துல நம்ம இருக்கிறதுனால சில காலத்துல நம்ம உயர்வாகவும் அடையலாம், சில காலத்துல கீழவும் போகலாம். இப்போ நம்ம 3 குணத்துக்கு பிடியில் இருக்கிறது, நம்ம வந்து 3 குணத்துல வந்து நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து வேற ஒரு குணத்தோட தொடர்பு கொண்டப்போ வந்து நம்ம வந்து வேலை போகலாம். எந்த குணத்தை நம்ம தொடர்பு கொண்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உயர்வாகவும் போடலாம், தாழ்வாகவும் போடலாம். சத்துவ குணத்துல இருந்தா நம்ம உயர்வாக போகிறோம், ரஜ குணத்துல இருந்தா நம்ம நடுநிலையில இருக்கிறோம், தமோ குணத்துல இருந்தா கீழ்நிலைக்கு போயிடுறோம். நம்ம பிராமணர்களும் கிடையாது, சத்திரியர்களும் கிடையாது, வைஷ்யர்களும் சரி, எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உடல் அழிஞ்ச பிறகு எல்லாமே அழிஞ்சிரும். இது வந்து தற்காலிகமானது. இன்னைக்கு கீழே இருக்கிறோம், நாளைக்கு மேலே போகலாம், மேலே இருக்கிறோம், கீழே வருவோம். ஒரு காலத்துல பிராமணர்களா இருந்தவங்க இன்னைக்கு வந்து சூத்திரர்களை போல செயல்படுறாங்க, சூத்திரர்களா இருந்தவங்க எல்லாம் இப்போ வந்து பிராமணர்களை போல செயல்படுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா சலுகைகளும் கொடுத்ததுனால வந்து அவங்க வந்து அறிவாளிகளை மாறிட்டு இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வசதியா இருக்காங்க, நல்லா வேலை செய்யறாங்க. இப்போ பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடுநிலை ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கீழகிற மேலே போகும், மேலகிற கீழே வருவான். காரணம் வந்து இது குணங்கள். காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மஷு. உயர்ந்த பிறவியோ தாழ்ந்த பிறவியோ காரணம் வந்து இந்த 3 குணங்கள் தான். நாம என்ன ஆக போறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. நாம வந்து மாயா சக்தியின் பிடியில இருக்கிறோம். ஸோ மாயா நமக்கு கொடுத்துருக்கிற இந்த உடல்ல வந்து நம்ம உடல்ல நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். பிராமணரோ, சத்திரியரோ, வைஷ்யரோ, சூத்ரரோ, சண்டாளரோ, மிளேச்சரோ, யாவனரோ, கீராட்டா, ஊனா போன்ற பல்வேறு பிறவிகள் இருக்கு. 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்கு. எல்லாமே இந்த 3 குணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜீவராசிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. உயர்ந்த பிறவி, நடுநிலையான பிறவி, தாழ்ந்த பிறவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குணத்தின் பிடியில தான் நம்ம இருக்கோம். குணத்தில தான் எல்லாமே உருவாகுது. உடல் அப்படின்ற ஒரு மாயை அந்த பிடியில இருக்கும். உடல் என்ற தவறான அடையாளத்தை நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கிறதுனால, நம்ம தவறான அடையாளம், நம்மளே தவறான நம்ம அடையாளம் கொண்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து
தவறான அடையாளம். நம்ம என்ன பண்றோம், நான் தான் அமெரிக்கன், நான் தான் இந்தியன், நான் தான் ரஷ்யன், நான் தான் பிராமணன், நான் தான் இந்து, நான் தான் முஸ்லீம் அப்படி நம்ம தவறா நினைச்சுக்கிறோம். நம்மளை பத்தி நம்ம தவறா அடையாளம் கண்டு கொள்கிறோம். தவறா அடையாளம் கண்டு கொண்டதால் நம்ம என்ன பண்றோம், தவறான செயல்களை செய்யறோம். நாம் இந்தியர்களோ, அமெரிக்கர்களோ, ரஷ்யர்களோ, பிராமணரோ, இந்து, முஸ்லீம் என பல்வாறு நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த பௌதிக இயற்கையில் நம்ம பிணைக்கப்பட்டுள்ளோம். ஸோ இதனால நம்ம பகவான் கிருஷ்ணரை மறந்துடுறோம். இந்த 3 குணத்தை நம்ம பிழைக்கப்பட்டதால் நம்ம பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சு கொள்ள முடியல. ஸோ மனிதர்கள் இருக்கிறாங்க, தேவர்கள் இருக்கிறாங்க, மிருகங்கள் இருக்கிறாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா அசுரர்கள் இருக்காங்க, ராட்சசர்கள் இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 குணத்தின் காரணமாக இவங்க பிறவி எடுத்திருக்கிறாங்க. யாருமே இந்த உலகத்துல பிரம்ம லோகத்துல இருந்து பாதாள லோகத்துக்கு பாத்தீங்கன்னா யாருமே இந்த 3 குணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. பக்தர்களை தவிர, கிருஷ்ண பக்தர்களை தவிர வேறு யாருமே இந்த 3 குணத்தின் பிடியில இருந்தா 3 குணத்தின் பிடிக்கு அப்பாற்ப யாரும் கிடையாது. எல்லாமே 3 குணத்தின் பிடியில் தான் இருக்காங்க. பக்தர்கள் மட்டும்தான் 3 குணத்திற்கு பிடியில இருந்தது இருக்கிறது இல்ல. அவங்க 3 குணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் பக்தர்கள் மட்டுமே. எல்லாருமே பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரை மறந்தவர்கள் தான். நம்ம ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் சத்துவ குணத்துல இருந்தா கூட நம்ம பகவான் கிருஷ்ணரின் அருவ பிரம்ம நிலை கடந்து செல்ல முடியாது. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா 3 குணத்தின் பிடியில இருக்கு. இந்த 3 குணத்தை தாண்டி பிரம்ம ஜோதி இருக்கு. அதாவது இந்த 3 பிரம்ம லோகத்தை தாண்டி பிரம்ம ஜோதி இருக்கு. நம்ம இந்த 3 குணத்தில் பிடியில் இருக்கிறதுனால நம்ம பிரம்ம ஜோதி அடைய முடியாது. அது பிரம்ம ஜோதி அடையணும்னா அது பகவான் கிருஷ்ணர் நமக்கு ஆசீர்வதித்ததான். அதாவது பிரம்ம ஜோதி, பரமாத்மா, பகவான் இந்த 3 நிலையை உயர்ந்த நிலைகள். பௌதிக உலகம் மேல தாழ்ந்த நிலை. நம்ம உயர்ந்த நிலைக்கு போனோம்னா நம்ம யோகத்தை பயில வேண்டும். ஞான யோகமோ தியான யோகமோ இதெல்லாம் பயில தான் நம்ம பிரம்ம ஜோதி அடைய முடியும். பிரம்ம ஜோதி அடையணும்னா ஞான யோகம். அருவவாதிகள் எல்லாம் பிரம்ம ஜோதி அடைகிறாங்க. மாயாவாதிகள், கிருஷ்ண அபராதிகள் எல்லாம் பிரம்ம ஜோதி அடைகிறாங்க. பகவான் கிருஷ்ணர் யாராவது கொன்னார்னா அவர் இந்த பிரம்ம ஜோதி அடைவாங்க. பகவான் கிருஷ்ணர் யாரெல்லாம் கொன்று இருக்காரோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அசுரர்களை பகவான் கிருஷ்ணர் கொல்றாரு இல்லையா, அந்த அசுரர்கள் எல்லாம் பிரம்ம ஜோதி அடைகிறாங்க. ஸோ பகவான் கிருஷ்ணர் யாரெல்லாம் கொல்லலையோ அவங்க எல்லாம் மறுபடியும் பாத்தீங்கன்னா சிறந்த பிராமணர் குடும்பத்துல பிறக்கிறதா சொல்றாங்க. பகவான் கிருஷ்ணர் கலியுகத்துல அதாவது பகவான் கிருஷ்ணர் யாரெல்லாம் கொல்லலையோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கலியுகத்துல பிராமணர்கள் குடும்பத்துல பிறக்கிறாங்க சொல்றாங்க. பிறக்கிறா அப்படின்னு சொல்லப்படுது. அரக்கர்கள் எல்லாம் பிராமணர் குடும்பத்துல பிறப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்க பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்ய மாட்டாங்க. சில நேரத்துல அவங்க எதிராக செயல்படுவாங்க. அழகு, செல்வம், அறிவு, பலம், புகழ், துறவு ஆகியவற்றை முழுமையாக கொண்டுள்ள பரம புருஷரின் உருவத்தை கண்டு அவர்கள் குழம்புகின்றனர். எல்லாமே பார்த்தீங்கன்னா குழம்புறாங்க. ஸோ பகவான் கிருஷ்ணருடைய பகவான் கிருஷ்ணர் எல்லாமே வச்சிருக்கிறார். அதனாலதான் அவருக்கு பகவான் அப்படின்னு சொல்றோம். பகவான்னாவே அவருக்கு முழுமையான அழகு இருக்கு, முழுமையான செல்வம் இருக்கு, முழுமையான அறிவு இருக்கு, முழுமையான பலம் இருக்கு, முழுமையான புகழ் இருக்கு, முழுமையான துறவு இருக்கு. எல்லாமே முழுமையா பெற்றிருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். அவரை பார்த்து எல்லாரும் குழம்புறாங்க. இந்த 3 குணத்தில் பிடி இருக்கிறதுனால நம்ம பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. சத்துவ குணத்திலேயே நம்ம இருக்கிறப்ப பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாத போது ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? சத்துவ குணத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தேவர்களை வழிபடுறாங்க. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா முன்னோர்களை வழிபடுறாங்க, பித்ருக்களை வழிபடுறாங்க. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க பித்ருக்களை வழிபடுறாங்க. தமோ குணத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பூதங்களையும் பிசாசுகளையும் மெச்சர்களையும் ராட்சசர்களையும் வழிபடுறாங்க. கிருஷ்ண உணர்வு பாத்தீங்கன்னா இந்த 3 குணத்திற்கும் அப்பாற்பட்டது. கிருஷ்ண உணர்வுல இருந்ததா நம்ம முக்தியை பெற்றவர்களாக கருதப்படுகிறோம். பதம் 14. தைவீஹி ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே
மாயாமேதாம் தரந்தி தே. மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஜட இயற்கையின் முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பொருளுரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை உடையவர். அவை அனைத்தும் தெய்வீகமானவை. உயிர்வாழிகளும் அத்தகைய சக்திகளில் ஒரு பாகமே என்பதால் அவர்களும் தெய்வீகமானவர்களே. இருப்பினும் ஜட சக்தியுடன் கொண்ட தொடர்பினால் அவர்களின் உண்மையான உயர் சக்தி மறைக்கப்பட்டுள்ளது. ஜட சக்தியினால் இவ்வாறு கவரப்பட்டுள்ளவன் அதன் ஆதிக்கத்தினை வெல்வது சாத்தியமல்ல. பரமபுருஷ பகவானிடமிருந்து தோன்றுவதால் ஜடசக்தி ஆன்மீக சக்தி ஆகிய இரண்டுமே நித்தியமானதாகும். இது முன்னரே கூறப்பட்டது. ஜீவாத்மாக்கள் பகவானின் நித்தியமான உயர்ந்த இயற்கையை சார்ந்தவர்கள். ஆனால் தாழ்ந்த இயற்கையினால் ஜடத்தினால் களங்கம் அடைந்துள்ளனர். ஆதலால் அவர்களது மயக்கமும் நித்தியமானதாகும். எனவே கட்டுண்ட ஆத்மா நித்தியமாக கட்டுண்டவன் என்று அறியப்படுகிறான். அவன் ஜட இயற்கையினுள் கட்டுண்ட நாள் இதுதான் என்று எவராலும் அவனது வரலாற்றினை கண்டறிய முடியாது. ஆகவே ஜட இயற்கை ஒரு கீழ்நிலை சக்தியாக இருந்தாலும் அது ஜீவாத்மாவினால் வெல்ல முடியாத உன்னத விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் அதன் பிணைப்பிலிருந்து ஒரு உயிர்வாழி விடுபடுவதென்பது மிகவும் கடினமானதாகும். ஜடசக்தி அதன் தெய்வீக சம்பந்தத்தினாலும் தெய்வீக விருப்பத்தின்படி செயல்படுவதாலும் தாழ்ந்த சக்தி என்ற போதிலும் இங்கே தெய்வீக சக்தியாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. கீழ்நில சக்தி என்ற போதிலும் தெய்வீக விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் ஜட இயற்கையானது இப்பிரபஞ்சத்தின் ஆக்கத்திலும் அழிவிலும் அற்புதமான முறையில் இயங்குகின்றது. வேதங்கள் இதனை பின்வருமாறு உறுதி செய்கின்றன. மாயாம் து பிரகிருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம். மாயை பொய்யானதோ தற்காலிகமானதோ. இதன் பின்னணியில் மகேஸ்வரன் எனப்படும் பரம அதிகாரியும் பரம மந்திரவாதியுமான முழுமுதற் கடவுள் உள்ளார். ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத் 4.10. குண எனும் சொல்லின் மற்றொரு பொருள் கயிறு. கட்டுண்ட ஆத்மா மாயின் கயிறுகளால் இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கைகளும் கால்களும் கட்டப்பட்ட மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. கட்டுப்படாத நபர் ஒருவரால் அவன் உதவப்பட வேண்டும். கட்டுண்டவன் மற்றொரு கட்டுண்ட நபருக்கு உதவ முடியாது என்பதால் காப்பாற்றுபவன் முக்தி பெற்றவனாக இருக்க வேண்டும். எனவே பகவான் கிருஷ்ணர் அல்லது அவரது அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியான ஆன்மீக குரு மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். அத்தகு உயர் உதவியின்றி பௌதீக இயற்கையின் பிணைப்புகளிலிருந்து எவரும் விடுதலை பெற முடியாது. கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு அத்தகு விடுதலையை அடைவதில் ஒருவனுக்கு உதவ முடியும். இந்த மயக்க சக்தியின் எஜமானர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்கும்படி தனது வெல்லவியலாத சக்தியிடம் கட்டளையிட முடியும். சரணடைந்த ஆத்மாவின் மீதான தனது காரணமற்ற கருணையாலும் தனது அன்புமிக்க மகனான ஜீவாத்மாவின் மீதான இயற்கையான பாசத்தாலும் இந்த விடுதலைக்கு அவர் கட்டளையிடுகிறார். எனவே ஜட இயற்கையின் கடுமையான பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி இறைவனின் தாமரை திருவடிகளில் சரணடைவதே. மாமேவ எனும் சொற்களும் மிக முக்கியமானவை. மாம் எனும் சொல் கிருஷ்ணரை விஷ்ணுவை குறிக்கிறதே தவிர பிரம்மா அல்லது சிவனை குறிப்பதல்ல. பிரம்மாவும் சிவனும் மிக உயர்ந்த நபர்கள் என்ற போதிலும் ஏறக்குறைய விஷ்ணுவின் நிலையில் இருப்பவர்கள் என்ற போதிலும் ரஜோ தமோ குணங்களின் அவதாரங்களான இவர்கள் கட்டுண்ட ஆத்மாவை மாயின் பிணைப்பிலிருந்து விடுவிக்க முடியாது. வேறு விதமாக கூறினால் பிரம்மாவும் சிவனும் கூட மாயின் தாக்கத்தில் உள்ளவர்களே. விஷ்ணு மட்டுமே மாயின் எஜமானர். எனவே அவர் மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். தமேவ விதித்வா, கிருஷ்ணரை அறிந்தால் மட்டுமே முக்தி சாத்தியம் எனும் வேத வாக்கியமும் ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத் 3.8 இதனை உறுதி செய்கின்றது. விஷ்ணுவின் கருணையினால் மட்டுமே முக்தி சாத்தியமாகும் என்பதை சிவபெருமானும் உறுதி செய்கிறார். சிவபெருமான் கூறுகிறார், முக்தி பிரதாதா சர்வேஷாம் விஷ்ணுரேவ ந சம்சயः. எல்லோருக்கும் முக்தி அளிக்கக்கூடியவர் விஷ்ணுவே
என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பதம் 15. நமாம் துஷ்கிருதி நோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ மாயையா பௌர்த ஞான ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. மொழிபெயர்ப்பு பொருளுரையாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். சற்றும் அறிவட்ட மூடர்களும் மனிதரில் கடநிலையோரும் மாயால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. பொருளுரையாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைவதன் மூலம் ஜட இயற்கையின் கடும் விதிகளை எளிமையாக வெல்ல முடியும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் கற்றறிந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள், தொழிலதிபர்கள், ஆட்சியாளர்கள், சாதாரண மக்களின் தலைவர்கள் ஏன் சரணடைவதில்லை என்ற கேள்வி இச்சமயத்தில் எழுகின்றது. மனித சமுதாயத்தின் தலைவர்கள் பலரும் பெரும் திட்டங்களுடன் பல்வேறு வருடங்களாக பற்பல பிறவிகளில் பல்வேறு வழிகளில் முக்தியை, ஜட இயற்கையின் விதிகளிலிருந்து விடுதலையை தேடுகின்றனர். ஆனால் அத்தகைய விடுதலை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் சரணடைவதன் மூலம் எளிமையாக அடையப்படக்கூடுமாயின் கடின உழைப்பாளிகளான இந்த புத்திசாலி தலைவர்கள் இந்த எளிய முறையை ஏன் மேற்கொள்வதில்லை? இக்கேள்விக்கான பதில் கீதையில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மையான கல்வியை பெற்ற சமூக தலைவர்களான பிரம்மா, சிவன், கபிலர், குமாரர்கள், மனு, வியாசர், தேவலர், அசிதர், ஜனகர், பிரகலாதர், பலி, அன்னை காலத்தைச் சேர்ந்த மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், ஸ்ரீ சைத்தன்யர் என பலரும் எல்லாம் வல்ல அதிகாரியான பரமபுருஷரின் தாமரை திருவடிகளில் சரணடைகின்றனர். இவர்கள் தத்துவ ஞானிகள், அரசியல்வாதிகள், கல்வியாளர்கள், விஞ்ஞானிகள் என பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள். ஆனால் உண்மையான தகுதிகள் ஏதுமின்றி பௌதிக நலன்களை பெறுவதற்காக தன்னைத்தானே தத்துவ ஞானி, விஞ்ஞானி, கல்வியாளர், மன்னன் என கூறிக்கொள்பவர்கள் பரம புருஷரின் பாதையினை திட்டங்களை பின்பற்றுவதில்லை. கடவுளை பற்றி சற்றும் அறிவில்லாத இவர்கள் பௌதீக வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கும் வெற்று முயற்சிகளுடன் தங்களது சுய அறிவு திட்டங்களை உருவாக்கி மேன்மேலும் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றனர். ஜட இயற்கை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் நாத்திகர்களின் அங்கீகாரமற்ற திட்டங்களை எதிர்க்கவும் திட்டக்குழுவினரின் அறிவினை குழப்பவும் அதனால் முடியும். திட்டமிடும் நாத்திகர்கள் இங்கே துஷ்கிருத்தினகா, துஷ்டர்கள், தீயோர் எனும் சொல்லால் குறிப்பிடப்படுகின்றனர். கிருதி என்றால் புகழத்தக்க செயல்களை செய்தவர் என்று பொருள். திட்டமிடும் நாத்திகர்களும் சில சமயங்களில் மிகுந்த புத்திசாலிகளாகவும் புகழத்தக்க செயல்களை செய்பவராகவும் உள்ளனர். எந்த ஒரு மாபெரும் திட்டத்தை நல்லதோ கெட்டதோ செயல்படுத்துவதற்கும் அறிவு அவசியம். ஆனால் நாத்திகன் தனது மூளையினை பரமபுருஷனின் திட்டத்தை எதிர்ப்பதற்காக உபயோகிப்பதால் அவனது அறிவும் முயற்சிகளும் தவறாக வழிநடத்தப்படுகின்றன. இதனை குறிக்கும் வகையில் அவன் துஷ்கிருதி என்று அழைக்கப்படுகின்றான். ஜடசக்தி பரமபுருஷரின் முழுமையான வழிகாட்டுதலின் கீழ் இயங்குவதாக கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு சுய அதிகாரம் இல்லை. பொருளின் அசைவிற்கேற்ப நிழல் அசைவது போல அது செயல்படுகிறது. இருப்பினும் ஜடசக்தி மிகவும் பலம் பொருந்தியதாகும். தெய்வ பக்தி இல்லாததால் ஜட இயற்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாத்திகனால் புரிந்து கொள்ள முடியாது. பரமபுருஷரின் திட்டத்தையும் அவனால் அறிய முடியாது. பௌதீக நிலையிலிருந்து பார்த்தா இரண்யகசிப்புவும் ராவணனும் மிகவும் கற்றறிந்த விஞ்ஞானிகளாக, தத்துவவாதிகளாக, மன்னர்களாக, கல்வியாளர்களாக தோன்றுவர். இருப்பினும் அவர்களது திட்டங்கள் தரைமட்டமாக்கப்பட்டதை போல ரஜோகுண தமோ குணங்களிலும் மாயிலும் இருக்கும் நாத்திகனது திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடையும். இத்தகைய துஷ்கிருத்தினர்கள், துஷ்டர்கள் 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றனர். நம்ம 3 குணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 3 குணங்கள் பாத்தீங்கன்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த உலகமே இந்த 3 குணத்தின் பிடியில் இருக்கிறதுனால யாருமே பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. இந்த 3 குணத்தை யாருமே வெல்லவும் முடியாது. ஸோ 3 குணத்தை நம்ம வெல்லணும் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை சரணாகதி அடைஞ்சதான் நம்ம 3 குணத்தின் பிடியிலிருந்து நம்ம வெளியேற முடியும். 3 குணத்தின் பிடியிலிருந்து வெளியே வரணும்னா நம்ம பகவான் கிருஷ்ணரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அல்லது இந்த 3 குணத்தின் பிடியிலிருந்து வெளியே வர முடியாது. நீங்க எங்க போனாலும் இந்த 3 குணங்கள் தான் இருக்கும். உணவு வகைகளும் சரி,
நீங்க உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்வது, தற்காத்துக் கொள்வது எல்லா விதமே பார்த்தீங்கன்னா இந்த 3 குணத்துக்குள்ளே தான் இருக்கு. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு இந்த 3 குணத்துல வரும். நீங்க உறங்குறது இந்த 3 குணத்துல வரும். நீங்க உடலுறவு கொள்றது இந்த 3 குணத்துல வரும். நீங்க தற்காத்துக் கொள்றது இந்த 3 குணத்துல வரும். எல்லா செயல்களும் இந்த 3 குணத்துக்குள்ளே வருது. ஸோ தெய்வீக இந்த 3 குணத்தை நம்ம வந்து வெல்ல முடியாது. இப்போ இருட்டா இருக்குன்னா இருட்டா தான் இருக்கும். நீங்க வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. சூரியன் வந்து தான் வெளிச்சம் வரும். கிருஷ்ணர் வந்து சூரியனை போன்றவர். கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டா இந்த மாயை, இந்த திரை வந்து மாயை வந்து விலகிடும். கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். கிருஷ்ணர் வந்து சூரியனை போன்றவர். மாயை வந்து இருட்டு. கிருஷ்ணர் இருந்துட்டா மாயை போயிடும். பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து அளவற்ற சக்தி இருக்கு. அவர்கிட்ட பகவான் கிருஷ்ணர்கிட்ட அளவற்ற சக்தி இருக்கு. எல்லாமே அந்த சக்தி எல்லாம் தெய்வீகமான சக்திகள். உயிர்வாழிகளை நாம எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சக்தியில ஒரு பாகம் தான். நம்ம கூட தெய்வீகமானவர்கள் தான். ஆனா நம்ம வந்து வீழ்ச்சி அடையக்கூடியவர்கள். பகவான் வந்து அச்சுத்தர், நம்ம எல்லாம் வீழ்ச்சி அடையக்கூடியவர். பகவான் வந்து வீழ்ச்சி அடையாதவர். பகவான் வந்து மாயை பிடிக்கு வர மாட்டார். நம்ம தான் மாயை பிடியில வர முடியும், வருவோம். பகவான் கிருஷ்ணர் வந்து மாயை கட்டுப்படுத்துபவர். நாமெல்லாம் மாயின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். சக்தியுடன் கொண்ட தொடர்பினால் அவர்களின் உண்மையான உயர் சக்தி மறைக்கப்பட்டுள்ளது. நாம் வந்து ஜட சக்தியில இந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம் அப்படின்ற பகவான் கிருஷ்ணரின் பகிரங்க சக்தி இருக்கிறதுனால, பகவான் கிருஷ்ணரின் பகிரங்க சக்தியில தொடர்பு கொண்டதுனால நம்ம வந்து நம்ம உண்மையான நம்ம உயர் சக்தி வந்து நம்ம மறந்துடுறோம். நம்மளோட இயற்கையை நம்ம மறந்துடுறோம். ஸோ ஒரு நோய்வாய்ப்பட்டவர் வந்து குணமடைனோம்னா ஒரு நோய்வாய்ப்படாதவர்கிட்ட போய், ஒரு டாக்டர் கிட்ட போய் பார்க்குறோம். அவர் வந்து ஆரோக்கியமான டாக்டர் ஆரோக்கியமா இருந்தால் தான் வந்து நம்மளை குணப்படுத்த முடியும். டாக்டருக்கே நோய் வந்துச்சுன்னா நம்ம குணப்படுத்த முடியாது இல்லையா? இப்போ வந்து கொரோனா வைரஸ் வந்து டாக்டர்களுக்கே உயிரே கொண்டுருக்கு. கொரோனா வைரஸ் வந்து அவங்க நம்மளை காப்பாற்றணும்னா அவங்க உயிர் ரிஸ்க் எடுத்து தான் நம்மளை காப்பாற்றுறாங்க. டாக்டர்கள் வந்து உயர்ந்தவர்கள் சமுதாயத்தில் உயர்வதாக மதிப்பிக்கப்பட ஒரு காரணம் என்னன்னா அவர்கள் மற்றவர்களின் உயிர்களை காப்பாற்றுகிறார்கள். அதனால வந்து உயர்வாக மதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த டாக்டர்கள். ஆசிரியர்களும் அவங்கதான், சத்திரியர்களும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தந்தை அப்பா அம்மா கூட பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாதுகாக்கிறதுனால அவங்க கூட உயர்வாக கருதப்பட வேண்டும். பகவான் கிருஷ்ணர் நம்மளை பாதுகாக்கிறதுனால நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் உயர்வாக நாம் கருத வேண்டும். நாம் வந்து இந்த ஜட சக்தியின் பிடியில இருக்கிறதுனால நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை மறந்துட்டோம். நம்மள உண்மையான பாதுகாப்பவர் பகவான் கிருஷ்ணர், அவரை மறந்துட்டோம். ஸோ இந்த மாயை பிடியை வைக்கிறதுனால நம்ம இந்த மாயையை வெல்ல முடியாது. மாயை சக்தி நம்மளோட உயர்ந்த சக்தி. ஆனா பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சதான் நம்ம வந்து மாயா சக்தியை வெல்ல முடியும். அல்லது மாயா சக்தி வந்து நம்ம வெல்ல முடியாது. இந்த மாயா சக்தி கூட பகவான் கிருஷ்ணரை தோன்றது தான். ஸோ பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வர்ற சக்தி எல்லாமே நிரந்தரமான சக்தி. பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வர்றது வந்து இந்த ஜட சக்தி, பகவான் கிருஷ்ணர்கிட்ட வரக்கூடியது இந்த ஆன்மீக சக்தி எல்லாமே நிரந்தரமானது, நித்தியமானது. ஆனால் உயர்ந்த சக்தி என்பது ஆன்மீக சக்தி, தாழ்ந்த சக்தி என்பது ஜட சக்தி, நடுநிலை சக்தி என்பது நாம் ஜீவாத்மாக்கள். இது எல்லாமே நித்தியமானது. ஜட சக்தி நித்தியமானது, ஆன்மீக சக்தி நித்தியமானது, ஜட சக்தி நித்தியமானது. எல்லாமே நித்தியமானது தான், நிரந்தரமானது தான். ஆனா இங்க அந்த விளைவுகள் தற்காலிகமானது. ஸோ நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாம் நம்ம வந்து உயர்ந்த சக்தியை சார்ந்தவர்கள், உயர்ந்த இயற்கையை சார்ந்தவர்கள். பௌதிக இயற்கை என்பது தாழ்ந்த இயற்கை. நம்ம வந்து களங்கம் அடைந்து விடுகிறோம். உயர்ந்த இயற்கையான நாம் வந்து தாழ்ந்த இயற்கையின் பிடியில வந்து களங்கம் அடைஞ்சிடுறோம். சங்கா சஞ்சாயத்தை காம, நம்ம யார் கூட தொடர்பு வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி நம்ம விருப்பம் இருப்போம். நம்ம வந்து ஜட சக்தியை தொடர்பு கொண்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுவோம். ஆன்மீக சக்தியில தொடர்பு கொண்டு வந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுவோம். ஜீவாத்மாக்கள் வந்து ஜட இயற்கையின் பிடி இருக்கிறதுனால வந்து நிரந்தரமா நம்ம வந்து கட்டுண்ட ஆத்மாக்களாக மாறிட்டு இருக்கோம். நித்தியபத்தா நித்திய சித்த ஆத்மாக்கள் இருக்காங்க, நிரந்தரமாக விடுதலை பெற்றவர்கள், நிரந்தரமாக முக்தி அடைந்த ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, நிரந்தரமாக கட்டுண்ட ஆத்மாக்களும் இருக்கிறாங்க. ஸோ
இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் நிரந்தரமாக கட்டுண்ட ஆத்மாக்கள். ஆன்மீக உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நிரந்தரமான முக்தி அடைந்த ஆத்மாக்கள். நித்தியபத்தா நித்திய சித்தா சாதன சித்தா ஆத்மாக்களும் இருக்காங்க. சில பேர் வந்து சாதன பக்தி மார்க்கத்துல பயிற்சி செய்து முக்தி பெற்ற ஆத்மாக்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆத்மாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமா இங்கே இந்த உலகத்துல இருக்குது. இந்த பௌதிக உலகத்துல நம்ம ஜட இயற்கையில நம்ம இருக்கிறதுனால ஜடங்க இயற்கையின் மூலமா கலங்கப்பட்டதால் நம்ம மயங்கி இருக்கிறோம். ஜட இயற்கையில் மாயின் பிடியில் இருக்கிறோம். இந்த மாயும் நிரந்தரமானது. கட்டுண்ட ஆத்மா நித்தியபத்தா நித்தியமாக கட்டுண்டவன் என்று அழைக்கப்படுகிறான். ஸோ நம்ம எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்களான நம்ம எல்லாம் நித்தியபத்தர்கள், நித்தியமாக கட்டுண்டவர்கள். ஸோ நம்ம எப்போ இந்த ஜட உலகத்துக்கு வந்தோம், எப்போ நம்ம வந்து பௌதிக உடலை ஏற்றோம், பௌதிக உலகத்தில் எப்போ வந்து பௌதிக உடலை ஏற்றோம் என்பது வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த வரலாறை நம்ம கண்டறிய முடியாது. இந்த ஹிஸ்டரியை எப்போ இந்த ஹிஸ்டரியை நீங்க கண்டறிய முடியாது. ஜட இயற்கை வந்து ஒரு கீழ்நிலை சக்தி. ஸோ இந்த கீழ்நிலை சக்தியான கூட பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் தான் அதை கண்ட்ரோல் பண்றார். கீழ்நிலை சக்தி கிருஷ்ணர் தான் கண்ட்ரோல் பண்றார். இது வந்து ஜீவாத்மாவினால வெல்ல முடியாது. இது வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ். ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா கவர்மெண்ட் கீழே தான் போலீஸ் ஒர்க் பண்ணுவோம். அந்த போலீஸ் நமக்கு தண்டனை கொடுக்குது. ஸோ நம்ம வந்து இந்த போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து தண்டனை விடுபடணும்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சிருந்தோம். கவர்மெண்ட்டுக்கு கேட்ட சொன்ன மாதிரி நம்ம செய்யணும். அப்போதான் வந்து போலீஸ் தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியும். சட்டத்தை நாம் கடைபிடித்தால் இந்த காவல்துறையினர் நம்ம விடுபடலாம். காவல்துறை இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம சட்டத்தை கடைபிடிக்கணும். சட்டத்தை கடைபிடிக்கணும்னா காவல்துறை பிடியில வந்துருவோம். இந்த காவல்துறை என்பது இந்த பௌதிக உலகம் துர்கா சக்தி. ஸோ துர்காவை வெல்வது யாராலும் முடியாது. துர்கா என்பது ஒரு பெரிய கோட்டை, அரசரின் கோட்டை, அரசரின் ஒரு தண்டனை, ஜெயில் தண்டனை மாதிரி, அந்தமான் ஜெயில் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ யாருமே வந்து எஸ்கேப் ஆக முடியாது, ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது, தப்பிக்க முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு பெரிய கோட்டை. துர்கா என்பது ஒரு மிகப்பெரிய கோட்டை. இந்த பௌதிக உலகம் என்பது மிகப்பெரிய ஒரு பிணைப்பு, ஒரு பெரிய கோட்டை. இந்த கோட்டையிலேருந்து யாரும் வெளியே போக முடியாது. பிரம்மாண்டம், இதுலேருந்து யாரும் வெளியே போக முடியாது. பகவான் கிருஷ்ணரோட சரணாகதி அடைஞ்சவங்க தான் வந்து முக்தி கிடைக்கும். ஸோ ஜடசக்தி அதன் தெய்வீக சம்பந்தத்தினாலும் தெய்வீக விருப்பத்திலும் செயல்படுவதாலும் தாழ்ந்த சக்தி என்ற போதிலும் இங்கு தெய்வீக சக்தியாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஸோ பௌதிக சக்தியா அந்த 3 குணங்களான கூட பகவான் கிருஷ்ணரின் சக்தி என்பதால் இதையும் வந்து உயர்ந்த சக்தியாக நாம் வந்து கருத வேண்டும். இது வந்து பகவான் கிருஷ்ணரே சொல்றார், இந்த என்னது தெய்வீக சக்தி என்றார். இந்த 3 குணங்களும் பார்த்தீங்கன்னா இது தெய்வீக சக்தின்னு சொல்றார். பகவான் கிருஷ்ணர்கிட்ட எது வந்தாலும் அது வந்து தெய்வீக சக்தி தான். ஸோ இந்த ஜட இருக்கை பார்த்தீங்கன்னா தானா செயல்படுது. பகவான் கிருஷ்ணரின் ஆணையை ஏற்று சுஷ்டி ஸ்திதி பிரளயா. இந்த ஜடசக்தி வந்து பகவான் கிருஷ்ணரின் ஆணையை ஏற்று உருவாக்குது, பாதுகாக்குது, அழிக்குது. தானே சிருஷ்டிக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ரேகா சாவை சாயே வயசு புவனானி பிபர்த்தி துர்கா. துர்கா சக்தியின் அவங்க மேற்பார்வையில் இந்த உலகம் வந்து படைக்குது, பாதுகாக்கப்படுது, அழிக்கப்படுது. துர்கா சக்தி தான் வந்து இந்த உலகத்துக்கு ஜெயில் அதிகாரி, சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் ஜெயில் துர்கா. மாயாம் தூ பிரகிருதி வித்யான் மாயினாம் து மகேஸ்வரம். மாயா வந்து பொய்யானது, தற்காலிகமானது. மாயா வந்து பொய்யானது, தற்காலிகமானது. ஆனா இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மகேஸ்வரன் அப்படின்ற முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் இருக்கிறார். மாயைக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்கிறார். ஸோ 3 குணம் அப்படின்னா 3 கயிறுகள் என்று நம்ம எடுத்துக்கணும். 3 குணம்னா 3 கயிறுகள். இந்த 3 கயிறுகள்ல வந்து நம்ம வந்து கட்டப்பட்டுள்ளோம். ஸோ நம்ம வந்து இந்த 3 பிடியில 3 கயிறுகளால் கட்டப்பட்டுள்ளோம். கையும் காலையும் எல்லாம் கட்டிட்டாங்கன்னா, கயிறுல கட்டிட்டாங்கன்னா நீங்க வந்து வெளியே வர முடியாது. இப்போ கையில கால் நம்ம கட்டிட்டோம்னா யாரும் நம்ம விடுவிக்க முடியாது. சாதாரண கயிறுனா விடுவிச்சிடலாம். ரொம்ப கட்டியான மிகவும் கனமான கயிறு எடுத்து நம்ம கட்டிட்டாங்கன்னா, கையை காலு கட்டிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது.
அதனால் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துல இந்த 3 குணங்களின் பிடியில நம்ம வந்து கட்டுப்பட்டுள்ளோம். ஸோ நம்ம முக்தி பெற்ற ஆத்மா தான், 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட முக்தி பெற்ற ஆத்மாவால் தான் வந்து நம்மளை விடுவிக்க முடியும். முக்தி பெற்ற ஆத்மாக்களால் தான் நம்மளை வந்து இந்த பௌதிக பிடியிலிருந்து விடுவிக்க முடியும். ஸோ சிறந்த வைஷ்ணவர்கள், முக்தி பெற்ற வைஷ்ணவர்கள் தான் நம்மளை வந்து விடுவிக்க முடியும். ஸோ பௌதிகமான விஞ்ஞானிகளோ பௌதிகமான நபர்களோ நம்மளை வந்து முக்தி நமக்கு கொடுக்க முடியாது. முக்தி அடைந்த ஆத்மாக்களை தான் நமக்கு முக்தி கொடுக்க முடியும். பகவான் கிருஷ்ணர் தான் நமக்கு முக்தி கொடுக்க முடியும். வேற யாரும் வந்து முக்தி கொடுக்க முடியாது. பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைந்த ஜீவாத்மாக்களான வைஷ்ணவர்கள், பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைந்த வைஷ்ணவர்கள், தூய வைஷ்ணவர்கள், அனுபவம் வாய்ந்த வைஷ்ணவர்கள், அவர்கள் ஆச்சாரியர்கள் தான் நமக்கு முக்தி கொடுக்க முடியும். பகவான் கிருஷ்ணா நமக்கு முக்தி கொடுக்க முடியும். வேற யாரும் பண்ணும்போது முக்தி கொடுக்க முடியாது. பகவான் கிருஷ்ணர் அல்லது அவரது அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியான ஆன்மீக குரு மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். ஸோ வந்து ஆத்தரைஸ்டு குரு அபசம்பிரதாயம், இப்ப நிறைய அபசம்பிரதாயங்களை வந்துருச்சு. தெருவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சாமியார்கள் மடம் திறந்து வச்சிருக்கிறாங்க, ஆசிரமம் திறந்து வச்சிருக்காங்க, கோயில் திறந்து வச்சிருக்கிறாங்க. அவங்களால முக்தி கொடுக்க முடியாது. உண்மையான முக்தி கொடுக்கறது யாருன்னா அந்த குரு கிருஷ்ணர் தான் நமக்கு முக்தி கொடுக்க முடியும். அப்படி ஒரு உயர்ந்த உதவி என்று நம்ம வந்து பௌதிக இயற்கையின் பிணைப்புகளிலிருந்து எவரும் விடுதலை பெற முடியாது. நம்ம வந்து விடுதலை பெற முடியாது. பௌதிக குணங்கள்ல இருந்து நம்ம விடுதலை பெற முடியாது. கிருஷ்ண உணர்வு தான் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல செய்யக்கூடிய பக்தி தொண்டு தான் நமக்கு வந்து விடுதலை அடிக்க உதவி செய்யும். ஸோ இந்த மாயை சக்தியின் எஜமானன் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் வந்து கட்டுண்ட ஆத்மாவை விடுவிக்கும்படி தனது வெல்ல இயலாத சக்தியிடம் கட்டளை முடியும். பகவான் கிருஷ்ணர் அல்லது பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் தான் வந்து நம்மளை வந்து மாயா சக்தியிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். பகவான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டுல தான் இந்த மாயா சக்தி செயல்படுது. அப்போ வந்து நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதனாலோ பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் தொண்டு செய்வதனால நம்ம வந்து மாயா சக்தியின் பிடியிலிருந்து வெளியே வந்துடலாம். பகவான் கிருஷ்ணர் கட்டளையிட்ட உடனே மாயா பிடியிலிருந்து நம்ம வெளியே வந்துருவோம். நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரோட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா பகவான் கிருஷ்ணன் நமக்கு வந்து அவரது காரணமற்ற கருணையின் மூலமாக நம்மளை வந்து விடுவிச்சுடுவார். மாயை பிடியிலிருந்து நம்ம விடுவிச்சுடுறார். நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா கவர்மெண்ட் நம்ம வந்து விடுவிச்சிருது. பகவான் கிருஷ்ணரின் நிரந்தர அங்கமான ஜீவாத்மாக்களின் மீது பகவான் கிருஷ்ணர் கருணை வாய்ந்தவராக இருக்கிறார். அவர் என்ன பண்றார்? இயற்கையா பகவான் கிருஷ்ணருக்கு வந்து ஜீவாத்மாக்களின் மீது ஒரு அன்பு பாசம் இருக்கு. அதை வந்து என்ன பண்றார்? மாயை பிடியிலிருந்து விடுவிக்கிறதுக்கு கட்டளையிடுகிறார். ஸோ ஜட இயற்கையிலிருந்து வெளியே வரணும்னா கடுமையான பிணைப்பிலிருந்து வெளியே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைய வேண்டும். வேற வழி கிடையாது. ஸோ பகவான் கிருஷ்ணர் சொல்றார் எனக்கு சரணாகதி அடைன்னு சொல்றார். பகவான் கிருஷ்ணர் வந்து வேற எந்த தேவதைக்கோ இந்திரன் சந்திரன் வருணன் வாயுக்கோ அந்த சிவபெருமான் பிரம்மாவுக்கு கூட கிடையாது. மாமேவா எனக்கு சரணாகதி அடைஞ்சவர்கள், விஷ்ணுவுக்கு சரணாகதி அடைஞ்சவர்கள் மத்தியில வந்து முக்தி கிடைக்கும். எனக்கு சரணாகதி அடைஞ்சவன் தான் வந்து நான் வந்து முக்தி கொடுப்பேன் அப்படின்றார். கிருஷ்ணரே சொல்றார். பிரம்மாவும் சிவபெருமானும் மிக உயர்ந்த நபர்கள் என்ற போதிலும் ஏறக்குறைய விஷ்ணுவின் நிலைகளில் இருப்பவர்கள் என்ற போதிலும் ரஜோ தமோ குணங்களின் அவதாரங்களான இவர்கள் கட்டுண்ட ஆத்மாவை மாயின் பிணைப்பிலிருந்து விடுவிக்க முடியாது. ஸோ ரஜோகுணத்துக்கு அதிபதி பிரம்மா, தமோ குணத்துக்கு அதிபதி சிவபெருமான். ரஜோகுணத்துக்கும் தமோ குணத்துக்கும் அதிபதிகளான இவங்க வந்து முக்தி கொடுக்க முடியாது. இவங்க வந்து முக்தி கொடுக்க முடியாது. விஷ்ணு தான் முக்தி கொடுக்க முடியும். சத்துவகுணத்தின் அதிபதியான விஷ்ணு தான் முக்தி கொடுக்க முடியும். மாயின் பிடியிலிருந்து இவர் தான் நம்மளை வந்து விடுவிக்க முடியும். பக்தர்கள், விஷ்ணு பக்தர்களோ விஷ்ணு தான் நம்மளை வந்து மாயின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும். ஸோ பிரம்மா கூட இந்த பௌதிக உலகத்தின் பிடியில இருக்கார். சிவபெருமான் கூட இந்த பௌதிக உலகத்தின் பிடியில இருக்கிறார். விஷ்ணு மட்டும்தான் மாயைக்கு எஜமானர்.
அவங்க தான் வந்து கட்டுண்ட ஆத்மாவை விடுவிக்க முடியும். பகவான் விஷ்ணு தான் விடுவிக்க முடியும், அல்லது பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் தான் விடுவிக்க முடியும். ஸோ பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுட்டு தான் வந்து நம்ம வந்து முக்தி கிடைக்கும். பகவான் கிருஷ்ணரின் கருணை தான் நமக்கு வந்து முக்தி கிடைக்கும். சிவபெருமானோட பாக்குறார், சிவபெருமான் சொல்றார், முக்தி பிரதாத்தா சர்வேஷாம் விஷ்ணுரேவ ந சம்சயா. எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடியவர் பகவான் விஷ்ணு தான், அதுல வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம் சொல்லிட்டு சிவபெருமானே சொல்றார். ஸோ பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைகிறவங்க பார்த்தீங்கன்னா 4 விதமானவர்கள். ஸோ பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடையாதவர்கள் 4 விதமானவர்கள், பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடையக்கூடியவர்கள் 4 விதமானவர்கள். அதை வந்து பகவான் கிருஷ்ணர் இங்க சொல்றார். பகவான் கிருஷ்ணருக்கு வந்து சரணாகதி அடையாதவர்களை பற்றி முதல்ல சொல்றார் பகவான் கிருஷ்ணர். அவங்க பார்த்தீங்கன்னா அறிவில்லாத மூடர்கள் ஒரு வகையினர், மனிதர்களில் கடனில்லையோர் 2வது வகையினர், மாயின் அறிவு கவரப்பட்டவர்கள் 3வது வகையினர், அசுரர்களின் நாத்திகத்தன்மை ஏற்றவர்கள் 4வது வகையினர். இந்த 4 வகையினர் வந்து பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைகிறதே இல்லையா, பகவானே சொல்றார். பொருளுரை பார்த்தீங்கன்னா ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தை அவர் தான் வந்து ஆட்சி செய்கிறார். அவர் சொல்றார், என்கிட்ட வந்து யார் சரணாகதி அடைகிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து இந்த 3 போதி கோலத்தின் 3 பிடியிலிருந்து நான் வந்து குணத்தின் பிடியிலிருந்து நான் வந்து விடுவிக்கிறேன்னு சொல்றார் பகவான் கிருஷ்ணர். ஆனா வந்து சில அசுரர்கள் சிலர் பேர் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடையிறது இல்லை. அவங்க யாருன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 4 பேர் சரணாகதி அடைய மாட்டாங்கன்னு பார்த்தோம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் இருக்காங்க. உலகத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் இருக்காங்க. எல்லாம் வந்து அறிஞர்கள் இருக்காங்க, விஞ்ஞானிகள் இருக்காங்க, தொழிலதிபர்கள் இருக்காங்க, ஆட்சியாளர்கள் இருக்காங்க, சாதாரண மக்கள் இருக்காங்க, எல்லாருமே வந்து இருக்காங்க. ஆனா வந்து எல்லாருமே பகவான் கிருஷ்ணருக்கு விரோதமா செயல்படுறாங்க, எதிராக செயல்படுறாங்க. யாருமே வந்து விஷ்ணுவுக்கு சரணாகதி அடைவதில்லை. விஷ்ணு தான் எல்லா உலகத்தின் அதிபதி, எல்லாத்தையும் அனுபவிப்பாளர் அவர்தான், எல்லாத்துக்கும் சிறந்த நண்பர் அவர்தான், எல்லா லோகத்துக்கும் அதிபதி அவர்தான், எல்லா தியாகத்தையும் தவத்தையும் அனுபவிப்பவர், எல்லா லோகத்துக்கும் அதிபதி, எல்லாருக்கும் சிறந்த நண்பர் பகவான் விஷ்ணு தான். ஆனா வந்து இப்ப இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து இதை அங்கீகரிக்கிறது இல்லை, யாருமே வந்து இது வந்து கண்டுக்கிறதே இல்லையே. யாருமே வந்து பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைவதில்லை. பல்வேறு இருக்காங்க, பெரிய பெரிய பிலாசபர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, பிலாசபர்ஸ் இருக்காங்க, பிசினஸ்மேன் இருக்காங்க, ரூலர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து யாருமே வந்து பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைகிறது இல்லை. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் போடுறாங்க, பல்வேறு திட்டங்களை போடுறாங்க. அவங்க வந்து பகவான் கிருஷ்ணர் சரணாகதி அடையாத நிலையிலேயே இருக்கிறாங்க. காலங்காலமா வந்து பகவான் கிருஷ்ணர் அங்கீகரிக்காம அவங்க வந்து சுயமாக பல்வேறு திட்டங்களை பிரகடனப்படுத்துகிறாங்க, பல்வேறு சட்டங்களை இயற்றுகிறார்கள், பல்வேறு திட்டங்களை இயற்றுகிறார்கள், பல்வேறு சங்கங்களை, பல்வேறு விஷயங்களை செய்கிறார்கள். பகவானை நிராகரித்து விட்டு, பகவானை ஒதுக்கிவிட்டு, பகவானை தூரமாக ஒதுக்கிவிட்டு பல்வேறு விஷயங்களை செய்கிறார்கள். எல்லாமே கடைசியில் தோல்வியை தான் முடியுது. மனித சமாஜத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. அவங்க பல்வேறு திட்டங்களை போடுறாங்க, பல்வேறு வருடங்களாக இந்த திட்டத்தை போடுறாங்க, பல்வேறு பிறவிகளாக போடுறாங்க. பகவான் கிருஷ்ணருக்கு எதிராகவே செயல்படுபவர்கள் அதிகமாக இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கலியுகத்தில் அதிகமாகவே இருக்கிறார்கள். பல்வேறு பற்பல மகாஜனங்களே பகவான் விஷ்ணுக்கு சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. பற்பல ஆச்சாரியர்கள், பெரிய பெரிய மகாத்மாக்களே பகவான் விஷ்ணுக்கு சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. ஆனா வந்து துராத்மக்களான இந்த உலகத்துல இருக்கிற தலைவர்களோ, இந்த உலகத்துல இருக்கிற விஞ்ஞானிகளோ, தலைவர்களோ, அறிஞர்களோ, தொழிலதிபர்களோ, ஆட்சியாளர்களோ இதெல்லாம் வந்து சரணாகதி அடையிறது இல்லை. பற்பல மகாஜனங்கள் பாத்தீங்கன்னா பிரம்மா, சிவன், கபிலர், குமாரர்கள், மனு, வியாசர், தேவலர், அசித்தர்,
ஜனகர், பீஷ்மர், பலி, அன்னை காலத்தை சேர்ந்த மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு எல்லாமே பெரிய பெரிய பக்தர்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய மேதாவிகள், பெரிய பெரிய மகாத்மாக்கள், மகாஜனங்கள், இவங்கெல்லாம் பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைகிறாங்க. ஆனா வந்து இப்ப இருக்கிற தலைவர்கள் வந்து சரணாகதி அடையிறது இல்ல. ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எந்த தகுதி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே சுயமா பிரகடனப்படுத்திக்கிறாங்க. நான் ஒரு விஞ்ஞானி, நான் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு கல்வியாளர், நான் ஒரு விஞ்ஞானி, நான் வந்து ஒரு குரு அப்படின்ட்டு சுயமா பிரகடனப்படுத்திக்கிறாங்க. எந்த தகுதி இல்லாம வந்து சுயமா அவங்களே வந்து குருவை பிரகடனப்படுத்திக்கிறாங்க. ஒரு பௌதிகமான நலன் பெறுவதற்காக வந்து அவங்க வந்து அவங்கள தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியாவோ, ஒரு தத்துவ ஞானியாவோ, ஒரு கல்வியாளராவோ, ஒரு மன்னனாவோ கூறிக்கொள்றாங்க. ஏன்னா ஒரு பௌதிகமான விஷயத்த பௌதிகமான லாபத்திற்காக வந்து சுயமாக பிரகடனப்படுத்திக்கிறாங்க. அவங்களே வந்து அவங்க வந்து நான் ஒரு பெரிய விஞ்ஞானி, நான் ஒரு பெரிய மேதாவி, நான் ஒரு பெரிய குரு, நான் பெரிய கல்வியாளர், நான் பெரிய ராஜா என்று சுயமா பிரகடனப்படுத்திக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணரின் திட்டத்தை வந்து இவங்க வந்து பின்பற்றுறது இல்லை. யாருமே வந்து பகவான் கிருஷ்ணரின் திட்டத்தை பின்பற்றுறது இல்லை. பகவான் கிருஷ்ணரை பற்றி யாருக்குமே வந்து அறிவு கிடையாது. பௌதிக வாழ்வின் பிரச்சனை தீர்க்கறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள், இவங்க வந்து தேவையில்லாம் முயற்சி எடுக்கிறாங்க. எல்லாமே வந்து மேல்மேல சிக்கல் தான் உண்டாக்குது. இதெல்லாம் மேல்மேல சிக்கலை தான் உண்டாக்குது. ஸோ இப்ப இருக்கிறவங்க போடுற திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேல சிக்கல் தான் உண்டாக்குது. ஆனா பகவான் கிருஷ்ணர் போட்டிருக்கிற திட்டத்தைப்படி நம்ம செயல்பட்டோம், நம்ம வந்து இந்த உலகத்திலிருந்து முக்தி பெற்று ஆன்மீக உலகை அடையலாம். பகவான் தேடவைக்கு வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. நாத்திகரின் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களை எதிர்க்கவும் திட்டங்களின் குழுவினர் காலங்காலமா திட்டம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த விஞ்ஞானிகளும் சரி, அறிஞர்களும் சரி, எல்லாமே இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்கலாம்ன்ற திட்டம் போடுறாங்க. இந்த பகவான் கிருஷ்ணரே சொல்லிட்டார், இந்த உலகம் வந்து துன்பம் நிறைந்தது, தற்காலிகமான சொல்லிட்டார் பகவான் கிருஷ்ணரே. ஆனா வந்து இப்ப இருக்கிறவங்க யாருமே வந்து இது கண்டுக்கிறது இல்லை, இதை வந்து அங்கீகரிக்கிறது இல்லை, இது யாருமே வந்து ஏத்துக்கிறது இல்லை. பெரிய பெரிய திட்டங்களை போடுறாங்க, பெரிய 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 விஷயங்களை வந்து பேசுறாங்க, திட்டங்களை போடுறாங்க. அது வந்து எல்லாமே மேல சிக்கலை தான் உண்டாக்குது. எதுவுமே வந்து மக்களை வந்து துன்பத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது இல்லை, எல்லாமே துன்பத்தை அதிகரிக்குது. விஞ்ஞான முன்னேற்றம் என்பது துன்பத்தை அதிகரிக்குது, பொருளாதார முன்னேற்றம் என்பது துன்பத்தை அதிகரிக்குது. எல்லாமே துன்பத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்கள் தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தின்றாங்க, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ன்றாங்க, நல்லா கசாப்பு கடைகளை ஆரம்பிச்சுட்டாங்க, பசுமாடை கொண்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போதை மருந்து, மாது, சூதாட்டம், மாமிசம் போன்ற எல்லாத்தையும் அதிகமாக்கிட்டாங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து திட்டம் போட்டிருக்கிறார், அந்த திட்டத்தை யாரும் வந்து கண்டுக்கிறது இல்லை, யாரும் வந்து ஏத்துக்கிறது இல்லை. மக்கள் வந்து போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களா, கவர்மெண்ட்டே வந்து ஒரு கவர்மெண்ட்டே கசாப்பு கடைக்கு அனுமதி கொடுக்குது, கவர்மெண்ட்டே வந்து சாராய கடைக்கு அனுமதி கொடுக்குது, கவர்மெண்ட்டே நடத்துது, சாராய கடையை கவர்மெண்ட் நடத்துது, கவர்மெண்ட்டே சூதாட்டத்துக்கு அனுமதி கொடுக்குது, கவர்மெண்ட்டே தவறான பழக்க வழக்கங்களுக்கு, பெண்களின் பழக்க வழக்கங்களுக்கு அனுமதி கொடுக்குது. எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்றும் திட்டங்கள் தான். எல்லாமே பௌதிக விஷய உலகத்துல நம்மள வந்து மேலும் மேலும் பின்ன வைக்கும், கீழ்நிலை கிரகங்களுக்கு தான் நம்மளை கொண்டு செல்லும். இந்த இப்ப இருக்கிற அரசாங்கம் போடுற திட்டங்கள் எல்லாம், இப்ப இருக்கிற தலைவர்கள் போடும் திட்டங்கள், இப்ப இருக்கிற விஞ்ஞானிகளோ அல்லது இப்ப இருக்கக்கூடிய தத்துவ விஞ்ஞானிகளோ, மன்னர்களோ, கல்வியாளர்களோ போடும் திட்டங்களை பார்த்தீங்கன்னா நம்மளை மேலும் மேலும் பந்தப்படுத்துது, மேலும் மேலும் கீழ்நிலை கிரகங்களுக்கு கொண்டு செல்லுது. கலிப்புருஷனின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாது, சூது, மாமிசம் போன்ற விஷயங்களுக்கு நம்ம அடிமையாகிடுறோம். அதனால என்ன பண்றோம், கீழ்நிலை கிரகம் அதோ கச்சந்தி தாமசா, சம குணத்தை செயல்படுறதுனால நம்ம வந்து கீழ்நிலை கிரகங்களுக்கு நம்ம போறோம், நரகத்தை நோக்கி போகிறோம். யாருமே பகவான் கிருஷ்ணன் திட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, யாருமே கிருஷ்ணன் திட்டத்தைப்படி நடக்கிறது இல்லை. காலங்காலமா இந்த ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி திட்டம் தான் போட்டுருக்காங்க. யாருமே வந்து பகவான் விஷ்ணுவுக்கு சரணாகதி அடையணும்ன்ற திட்டத்தை யாரும் போடுறது இல்லை, யாருமே வந்து இந்த விஷயத்த வந்து பேசுறதும் இல்லை.
கோயில் வழிபாடு செய்யறதில்ல, எல்லாம் கோயில் வழிபாடு தடை செய்யறாங்க, அல்லது கோயில் வழிபாடுக்கு தொந்தரவு செய்யறாங்க. கோயில் வழிபாடுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறதில்ல, அரசாங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு, யாருமே வந்து சரியா ஃபண்ட்ஸ் ஒதுக்குறதில்ல, கோயில் வழிபாடுக்கு ஒதுக்குறதில்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் திட்டத்தை போட்டிருக்கா, அந்த திட்டத்தைப்படி யாரும் செயல்படுறதில்ல. அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மக்களை வந்து போதைக்கு அடிமையாக்கி விட்டுறது, மக்களை வந்து சாராயத்துக்கு அடிமையாக்கி விட்டது, சூதாட்டத்துக்கு அடிமையாக்கி விட்டது, மாமிசத்துக்கு அடிமையாக்கி விட்டது, தவறான பெண்களுக்கு அடிமையாக்கி விட்டது அரசாங்கம். இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து இப்படி செயல்படுது. கலியின் ஆதிக்கத்தில், காலத்தின் ஆதிக்கத்தில் மக்கள் வந்து அறியாமையில செயல்படுறாங்க, தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார்கள், பல்வேறு திட்டங்களை போடுறாங்க. எல்லாமே வந்து நம்மளை வந்து தமோ குணத்தில் போடுற திட்டங்கள் நம்மளை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லுது. கசாப்பு கடை ஓப்பன் பண்றது, சாராய் கடை ஓப்பன் பண்றது, சூதாட்டத்தை ஓப்பன் பண்றது, தவறான பெண்கள், இந்த கான்ட்ரசெப்டிவ்ஸு, அபார்ஷனு, எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மக்களை வந்து நரகத்திற்கு கொண்டு செல்லுது. இதெல்லாம் இந்த திட்டங்களெல்லாம் நரகத்திற்கு கொண்டு செல்லுது மக்களை. நல்ல செயலை செய்யறவங்க எல்லாம் இப்ப குறைஞ்சிட்டாங்க. துஷ்ட செயல்கள், துஷ்டத்தனமான செயல்கள் செய்யக்கூடாது. துஷ்டர்கள் தான், தீயோ தான் பார்த்தீங்கன்னா இங்க அதிகமா இருக்காங்க. கிருதி என்றால் புகழத்தக்க செயல்களை செய்தவர் என்ற பொருள். திட்டமிடும் நாத்திகர்களும் சில சமயங்களில் மிகுந்த புத்திசாலிகளாகவும் புகழத்தக்க செயல்களை செய்பவராகவும் உள்ளனர். ஸோ எந்த திட்டத்தை போட்டாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அறிவு கண்டிப்பா அவசியமா. நல்ல திட்டமோ கெட்ட திட்டமோ நல்ல செய்யறதுக்கு அறிவு அவசியம். ஸோ நாஸ்திகர்கள் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் போட்ட திட்டத்தை எதிர்க்கிறதுக்காக வந்து அவங்க மூளையை உபயோகப்படுத்துறாங்க. அவங்க மூளையும் முயற்சியும் பார்த்தீங்கன்னா தவறா உபயோகப்படுத்துறாங்க. அவன் துஷ்கிருதி என்று அழைக்கப்படுகிறான். ஸோ கிருஷ்ணர் நமக்கு சொல்லியிருக்கிறார், மது, மாது, சூது, மாமிசம் இதெல்லாம் தவிர்க்கணும் சொல்லியிருக்கிறார். நம்ம குரு ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம போதை மருந்து சாப்பிடக்கூடாது, தவறான பெண்கள் பழக்கம் இருக்கக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாட்டம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம குரு சொல்லியிருக்கிறார், நம்ம கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற எல்லா அரசர்களும் ஆட்சியாளர்களும் வந்து இதை ஆதரிக்கிறாங்க, இதை ஊக்குவிக்கிறாங்க, மக்களை வந்து அடிமைப்படுத்தி விட்டார்கள். இந்த தீமையான விஷயத்துக்கு மக்களை வந்து அடிமையாகி விட்டார்கள், அடிமைப்படுத்தி விட்டார்கள். அரசாங்கமும் அதற்கு ஆதரவு தெரிவித்து அதை ஊக்குவிக்குது. அது வந்து கலிக புருஷன் 5000 வருடங்களுக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிருச்சு. பரிஷத் மகாராஜ் போன்ற சிறந்த மாமன்னர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து தடை செய்தார்கள். கலி புருஷனை வந்து அவருக்கு வந்து தடை செஞ்சார்கள். எங்கன்னா அவன் போதை மருந்து எங்க இருக்கோ அங்க வசிக்க சொல்லியும், சூதாட்டம், மது, மாது, சூது, மாமிசம், அதாவது சூதாட்டம், தவறான பெண்கள் பழக்க வழக்கங்கள், மாமிசம் சாப்பிடும் இடம், போதை மருந்து கடுமையா இருக்கிறவங்க இந்த இடத்துல நீங்க வசிக்க சொல்லி வந்து பகவான் அதாவது பரிஷத் மகாராஜ் வந்து கலிபுருஷனுக்கு அனுமதி கொடுத்தார். அப்படிப்பட்ட இடங்களை பார்க்க முடியவில்லை கலிபுருஷனால். வந்து பரிஷத் மகாராஜிடம் மேலும் ஒரு இடத்தை கேட்டார். அது வந்து அதிகமான தங்கம் எங்க இருக்குதோ அங்க வசிக்குமாறு வந்து கலிபுருஷனுக்கு வந்து பரிஷத் மகாராஜ் இடத்தை ஒதுக்கி கொடுத்தார். கலிபுருஷன் இவ்வாறு அதிகமான தங்கம் வசிக்கும் இடத்தில் வாழ ஆரம்பித்து படிப்படியாக தனது செயல்கான மது, மாது, போதை மருந்து, சூதாட்டம், மாமிசம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் கலிபுருஷன். கலிபுருஷன் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால, காலத்தின் பிடியில் இருக்கிறதுனால மக்கள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து அடிமை ஆகிட்டாங்க. போதை மருந்துக்கு அடிமையாயிட்டாங்க, சூதாட்டத்துக்கு அடிமையாயிட்டாங்க, மாமிசம் சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டாங்க, தவறான பெண்களுக்கு பின்னாடி போறாங்க. எல்லாமே வந்து கலியின் காலத்தின் பிடியில இருக்காங்க. எல்லாரும் கலியின் பிடியிலும் காலத்தின் பிடியிலும் இருக்காங்க, குணத்தின் பிடியிலும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து விடுபடணும்னா மக்கள் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம எல்லாம் தினமும் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லணும். இப்படி சொன்னதான் நம்ம வந்து இந்த கலி புருஷனின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வர முடியும். கலியுகத்துல கடலை போன்ற தோஷங்கள் இருக்கு. கலியுகத்துல கடலை போன்ற தோஷங்கள் இருக்கு. எல்லா தோஷத்திலிருந்து வெளிப்படணும். நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைய வேண்டும், பக்தர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், பகவத்கீதை படிக்க வேண்டும், பகவான் கிருஷ்ணன் திருநாமத்தை ஜபிக்க வேண்டும், கிருஷ்ண பிரசாதத்தை ஏற்க வேண்டும்.
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை நம்ம வந்து தினமும் உச்சரிக்க வேண்டும். நாமாச்சாரிய ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் அவர் வந்து தினமும் 3 லட்சம் வாட்டி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்வார். பிரம்மாவை வந்து ஆச்சாரியராக அவதரித்திருக்கிறார். நாம ஆச்சாரியராக அவதரித்து இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து நாமாச்சாரியராக அவதரித்து அவர் வந்து பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை 3 லட்சம் தடவை தினம் ஜபிப்பார். அதாவது 196 மாலை. நான் வந்து டெய்லி 16 வாட்டி ஜபம் பண்றேன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா 16 வாட்டி ஜபம் பண்ணுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா 64 வாட்டி ஜபம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து 196 மாலை ஜபம் பண்றார். அவர் வந்து மிகப்பெரிய வைஷ்ணவர். நாமாச்சாரிய ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் பிரம்மாவின் அவதாரம். இவர் வந்து இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து கூட பகவான் கிருஷ்ணன் திருநாமத்தை 22 மணி நேரம் ஜபிப்பார். இவர் வந்து மிகப்பெரிய வைஷ்ணவர், மிகப்பெரிய ஆச்சாரியர். நாம ஆச்சாரியர் ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர். அதனால வந்து கடலை போன்ற தோஷங்கள் கலியுகத்துல கண்டுபிடிக்கலாம், நீங்க வந்து பேசலாம். ஆனா தோஷத்துக்கு கலேர் தோஷ விஜயராஜன் ஹஸ்தி ஏகோ மகான் குண, ஒரு 1000 மடங்கு சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் வந்து மகா மந்திரம் இருக்கு. இது வந்து நம்மள எல்லாரையும் காப்பாற்றும். இது வந்து மிகப்பெரிய நல்ல குணம். இது பகவான் கிருஷ்ணன் திருநாமத்தை உச்சரிக்கிறதுனால வந்து நம்ம வந்து இந்த 3 குணத்தின் பிடிவில் வெளிவந்துடலாம், இந்த காலத்தின் பிடிவில் வெளிவந்துடலாம், கலியின் பிடிவில் வெளிவந்துடலாம். பக்தர்களின் சங்கத்துல நம்ம இருக்கணும், பகவானின் சங்கத்துல இருக்கணும். பகவான் கிருஷ்ணரின் வாணியையும் வபுவையும் நம்ம வந்து எப்பவுமே நினைவு கொள்ள வேண்டும். பகவான் கிருஷ்ணரின் வாணியை நினைவு கொள்ள வேண்டும், பகவான் கிருஷ்ணரின் வபுவையும் நினைவு கொள்ள வேண்டும். வாணிக்கும் வபுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். பகவான் கிருஷ்ணரின் வாணி நாம் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். பகவான் கிருஷ்ணன் வபுவை நாம் வந்து வழிபட வேண்டும். பக்தர்களின் சொற்களை கேட்க வேண்டும், பக்தர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஸோ கலியின் பிடியில வெளிவரத்துக்கு காரணம் வந்து நம்ம வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கணும், பகவான் கிருஷ்ணர் பிரசாதத்தை ஏற்றுக்கணும், பகவான் கிருஷ்ணரை வழிபடணும், பகவான் கிருஷ்ணரை பற்றி பேசணும், பாடணும், அவர் புத்தகம் எழுதணும், புத்தக விநியோகம் செய்யணும், அவருக்கு தொண்டு செய்யணும் போன்ற எல்லா விஷயமும் நம்ம வந்து கலிப்பிடியிலேருந்து நம்ம வந்து வெளியே வரலாம். அல்லது இந்த மாயின் பிடியில் நம்ம இருப்போம், 3 குணத்தின் பிடியில் இருக்கோம், காலத்தின் பிடியில் இருக்கோம். எல்லாமே நம்ம வந்து தவறான செயல்களை செய்கிறோம், கெட்ட செயல்களை செய்கிறோம். நல்ல செயலை செய்ய, நல்ல புத்தி இருந்தால் நான் வந்து நல்ல செயலை செய்ய முடியும். நல்ல மனசு நல்ல புத்தி வரணும்னா நல்லவங்க கூட சங்கம் இருக்கணும். சத் சங்கத்துல இருந்தால் நம்ம வந்து நல்ல விஷயத்த செய்ய முடியும். அசத் சங்க தியாக வைஷ்ணவ ஆச்சாரிய, நம்ம வந்து அசத் சங்கத்தை தியாகம் பண்ணிடணும், சத் சங்கத்திலே இருக்கணும். இதான் வந்து வைஷ்ணவர்களின் ஆச்சாரம்.